இந்த சாப்டர்ல இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஆன்லைனில் எப்படி ஒரு டிக்கெட் புக் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிறது உங்களோட பஸ் டிக்கெட்டாக இருக்கலாம், இல்லை ட்ரெயின் டிக்கெட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறீங்க. ஸோ படத்தோட டிக்கெட் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்க முடியும். ஸோ டேரெக்டாக போய் நீங்கள் டிக்கெட் வாங்காமல் நீங்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் இதை டிக்கெட்டை பெற்ற முடியும். ஸோ இது மாதிரி டிக்கெட் எடுக்கிறப்ப அந்த டிக்கெட்டோட காப்பீஸ் எப்படி இருக்கும்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா அந்த டேரெக்டாக அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு போய் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி ட்ரெயினில் போகிறீங்க, அந்த ஜங்ஷனில் போய் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக இங்கேருந்து நம்ம எங்கேருந்து இருக்கோம், எங்கே போகணும் அப்படின்னு 2 லொக்கேஷன் கொடுக்கறது மூலியமாக நீங்கள் டிக்கெட் எடுத்துட முடியும். அது மாதிரி இப்போ படத்தை டிக்கெட் புக் பண்ணுறோம். ஸோ படத்தை டிக்கெட் புக் பண்ணும்போது எந்த படத்தை பார்க்க போகிறீங்க, எத்தனை மணிக்கு பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணி அது டிக்கெட்டை புக் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி புக் பண்ணும் போதும் நீங்கள் நெட் பேங்கிங்கோ இல்லை ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி அந்த மணியை செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெட் பேங்கிங் சாப்டர்லேயே அதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ எப்படி ஒரு டிக்கெட் புக் பண்ணலாங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ அதுக்கும் ஸ்டார்ட் மெனுவில் போய் ஆல் ப்ரோக்ராம்ஸில் இங்கே உள்ள கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே உள்ள குரோம் கூகுள் குரோமோட மெயின் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எந்த டிக்கெட்டு புக் பண்ண போகிறீங்க? ஸோ ஃபஸ்ட்டில் போகிறோம். ஸோ பஸ் டிக்கெட்டு நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து புக் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பஸ் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே பஸ் டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்குள்ள வெப்சைட் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா பஸ் டிக்கெட் புக்கிங்னே நீங்கள் டைப் பண்ணும்போது அதுக்குள்ளே பெட்டர் வெப்சைட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் சஜஷன்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் இந்தியான்னு வருது, அதுக்கு கீழே பஸ் டிக்கெட் புக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வருது. ஸோ பஸ் டிக்கெட் ஆஃபர்ஸ், அடுத்தது பஸ் கேம்ஸ் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? பஸ் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் பஸ் டிக்கெட் புக்கிங் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இதில் ஆன்லைன் பஸ் டிக்கெட் புக்கிங், இதில் www.redbus.in அப்படிங்கிற வெப்சைட் மூலியமாக நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ எது ஃபேமஸான வெப்சைட், எது நம்பிக்கையான வெப்சைட்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணீங்க. ஸோ இந்த ரெட் பஸ், அபிபஸ், பைட்டம், ஸோ நீங்கள் இதை பைட்டம் யூஸ் பண்ணி ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே வெப்சைட் யூஸ் பண்ணி பஸ் டிக்கெட் கூட புக் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரெட் பஸ்ஸுங்கிற ஆப்ஷன் எடுத்து இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு மற்ற கான்செப்ட்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த பஸ் டிக்கெட் புக்கிங்கும் நீங்கள் டேரெக்டாக போய் ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இல்லை ஒரு தனி வெப்சைட்டை யூஸ் பண்ணி புக் பண்ண முடியும். இல்லை இண்டிவிஜுவலாக நீங்கள் போய் ஒரு வெப்சைட்லேயும் புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டேரெக்டாக இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ உங்களோட redbus.in அப்படிங்கிற வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பஸ் டிக்கெட் புக்கிங் வித் 0 புக்கிங் ஃபீஸ். ஸோ புக் பண்ணுறதுக்கு எந்த புக்கிங் ஃபீஸும் கிடையாது. ஸோ நிறைய நீங்கள் போய் எடுக்கும் போதும் அதே ஃபீஸாக வரப்போகுது, அதேமாதிரி நீங்கள் எங்கேருந்து புக் பண்ணும்போதும் அதே ஃபீஸாக வரும்போது. ஸோ ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் அப்படிங்கிற எந்த கண்டிஷன் இதில் கிடையாது. ஸோ இதில் பாருங்கள் ஃப்ரம் டு அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ரம் அப்படிங்கிறது என்ன? நீங்கள் இருக்கிற இடம், அதாவது எங்கேருந்து போக போகிறீங்க. டூ அப்படிங்கிறது எங்கே போக போகிறீங்க அப்படின்னு 2 இடத்த சொல்ல போகிறீங்க. அடுத்தது டேட் ஆஃப் ஜேர்னி. ஸோ டேட் ஆஃப் ஜேர்னினா நீங்கள் இன்றைக்கே போகலாம், இல்லை நாளைக்கு போகலாம், இல்லை 1 வீக் கழிச்சு, இல்லை 1 மந்த் கழிச்சு போகலாம். ஸோ எப்போ போனாலும் எந்த டேட்டில் போக போறீங்கன்னு சொல்ல போகிறீங்க. சப்போஸ் நீங்கள் போயிட்டு ரிட்டன் டிக்கெட்டும் புக் பண்ண போயிங்கன்னா ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டன் டிக்கெட் பக்கத்தில் பாருங்கள் ஆப்ஷன் இருக்குது, தேவைப்பட்டால். ஸோ இந்த ஆப்ஷன் மீனிங் எல்லாமே தேவைப்பட்டால் அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாச்சும் பஸ் இருக்கான்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பஸ்ஸை நீங்கள் புக் பண்ண முடியும். ஸோ இதில் ஃப்ரம் டூன்னு 2 சிட்டிஸ் போடுவீங்க. ஸோ அந்த 2 சிட்டிஸ்க்கு இடையில் எத்தனை பஸ் சர்வீஸ் இருக்கோ எல்லா பஸ் சர்வீஸும் இது ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிக்கும். அதில் உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த எங்கேருந்து எங்கே போவோம்? சென்னை. ஸோ டைப் பண்ணும்போது கீழே சஜஷன் காமிக்குது. அடுத்தது உங்களோட டூ அட்ரஸ். ஸோ டூ அட்ரஸ் எங்கே போவீங்கன்னா பெங்களூர் போக போகிறோம். பெங்களூர்னு டைப் பண்ணி கீழே பாருங்கள் பெங்களூர் இன்டெல் ஏர்போர்ட், பெங்களூர் பேக்கேஜ், பெங்களூர் சைட் சீயிங், இத்தனை ஆப்ஷன் இருக்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் பெங்களூர் தான் போகிறீங்கன்னா பெங்களூர். ஸோ சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறோம். ஸோ இந்த ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ இந்த ஐக்கானை எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். டேட் ஆஃப் ஜேர்னி. ஸோ என்றைக்கு போகிறீங்க? ஸோ 2 மாதத்தோட காலண்டர் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இன்னையோட டேட் November 4, அதனால் டேரெக்டாக அந்த ஐக்கான் November 4 உங்களுக்கு இருக்குது. ஸோ November 5 போகிறேன், இல்லை ஃப்ரைடே போகிறேன். ஸோ என்றைக்கு போகிறீங்களோ அங்கே பிக் பண்ணுறது மூலியமாக அது செட் ஆகிரும். ஸோ அடுத்த மாதம் நீங்கள் இதில் புக் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ஜனவரி மாதம் போகிறேன், ஸோ 2 மாதத்துக்கு அப்புறம் நீ டிக்கெட் புக் பண்ண முடியும். பட் இதில் 2 காலண்டர் தானே இருக்குது. ஸோ நான் ஜனவரி மாதம் எப்போ போகிறேன் அப்படின்னாலும் ஸோ இங்கே பிக் பண்ணுங்கள், உங்களுக்கு அடுத்தது வந்துடும். ஸோ டிசம்பர், ஜனவரி. ஸோ பல்லபடி போகணும்னா இங்கே வந்துடும். ஸோ இது அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அடுத்த மந்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்க முடியும். ஸோ இப்போ என்றைக்கு போகிறோம்? நம்ம சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே நைட்டு தான் நீங்கள் கிளம்ப போகிறீங்கன்னா அந்த சாட்டர்டேவை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ரிட்டன் வர்றதில்ல, ரிட்டன் நீங்கள் தனியாக அங்கே போய் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டன் டிக்கெட் இப்போ ரிட்டன் வரும்னு உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் இதை ஃபில் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ சர்ச் பஸ். ஸோ சென்னையிலேருந்து பெங்களூருக்கு இந்த தேதியில் எந்தெந்த பஸ்ஸெல்லாம் போகுதோ அதெல்லாம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஃபைண்டிங் ஆகிட்டு இருக்கு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெப்ரன் டிரான்ஸ்போர்ட்ஸ், ஆதித்யா ட்ராவல்ஸ், ஸ்ரீ பாக்யலட்சுமி ட்ராவல்ஸ்னு நிறையா பஸ் உங்களுக்கு ப்ரோஸ் ஆகி நிற்கும். ஸோ கீழே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கனாலே தெரியும் எத்தனை பஸ் இருக்கும். ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு ஆப்ஷன் ஒவ்வொரு ஐக்கானையும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெப்ரான் டிரான்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அடுத்தது கீழே ஆதித்யா ட்ராவல்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஹெப்ரான் டிரான்ஸ்போர்ட், ஆதித்யா, ரெண்டுக்குள்ள சிம்பிள்ஸை பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ இது என்ன ரெட் கலரில் சிம்பிள்ஸ்? ஸோ அது பேர் தான் ஜிபிஎஸ். ஸோ இதில் ஜிபிஎஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஜிபிஎஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஜிபிஎஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த பஸ் எந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ இந்த பஸ் சென்னையில் ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் சென்னை அடுத்து உள்ள ஸ்டேஷனில் இல்லை அடுத்து உள்ள ஒரு ஸ்டாப்பிங்கில் ஏற போகிறீங்க. ஸோ அப்போ இந்த பஸ் எங்கே வந்துக்கிட்டு இருக்கு, அங்கேருந்து பஸ் எடுத்துட்டாங்களா இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த பஸ் எந்த இடத்துல வருதுன்னு உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும். அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் அந்த ஸ்டாப்பிங் போய் அந்த பஸ்ஸை பிக்கப் பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே இந்த ட்ராவல்ஸோட பேர் இருக்கும். அடுத்தது இதோட டைப். ஸோ ஒவ்வொரு பஸ்ஸும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். ஸோ மல்டி ஆக்சியல், வால்வோ, செமி ஸ்லீப்பர், ஏசி, நான் ஏசின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்ன டைப்போ அதை நீங்கள் கீழே பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் உள்ள ஹெப்ரான் அப்படிங்கிறது ஏசி, மல்டி ஆக்சியல், செமி ஸ்லீப்பர். அது மாதிரி வால்வோ, மல்டி ஆக்சியல்னு நிறைய டைப்ஸ் இருக்கும். செமி ஸ்லீப்பர், ஸோ உங்களோட சீட்டிங் மெத்தடை தான் இந்த ஸ்லீப்பர், செமி ஸ்லீப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பாதி அளவு சாஞ்சிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது செமி ஸ்லீப்பர். அது என்னது 2+2 அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டுருக்காங்க. 2+2 அப்படிங்கிறது உங்களோட பஸ்ஸில் ரெண்டாக டிவைட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் சென்டரில் நீங்கள் நடந்து போகிற வே இருக்கும், இந்த சைடு 2 சீட், இந்த சைடு 2 சீட். ஸோ டபுளாக உங்கள் எல்லா ஷீட்டும் இருக்கும். அதை மென்ஷன் பண்ணிக்கிறதா இந்த 2+2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2+1 இருக்குது. ஸோ இதில் ஒரு சைடு 2 சீட்டும் ஒரு சைடு சிங்கிள் சீட்டும் உங்களுக்கு அமையும். ஸோ எந்த சைடு சிங்கிள் சீட்டு எந்த சைடு டபுள் சீட்டு அப்படிங்கிறத நீங்கள் புக் பண்ணும்போது பார்த்துக்கலாம். அடுத்தது இங்கே டைமிங் எத்தனை மணிக்கு எடுப்பாங்க? 11 மணி. நீங்கள் டேட்டை சொல்லிட்டீங்க, டைமிங்கை மட்டும் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 11 மணிக்கு எடுத்து எப்போ போகும்? 5 மணிக்கு போகும். ஏன்னா எடுக்கிற டயத்தை விட அங்கே போய் ரீச் ஆகிற டைம் தான் உங்களுக்கு முக்கியம். ஸோ இப்போ 10 மணிக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. அந்த இன்டர்வியூக்கு போக போகிறீங்கன்னா ஒரு 5 o'clock 6 o'clock போல் நீங்கள் இடத்த ரீச் ஆனால் தான் நீங்கள் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி டயத்துக்கு அந்த பஸ் போகுதுன்னு பார்த்துட்டு அதில் நீங்கள் ஏற முடியும். ஸோ இதில் 11 மணிக்கு எடுத்து 5 மணிக்கு போகுது. டியூரேஷன் எவ்வளவு? ஸோ 6 hours இது ட்ராவல் ஆகும். ஸோ இங்கே பிக் பண்ணிங்கன்னா டிபார்ச்சர்ஸ், அதாவது போர்டிங் பாயிண்ட்னு ஒன்று கிடைக்குது. ஸோ போர்டிங் பாயிண்ட் அப்படின்னா ஸோ இங்கேருந்து பஸ் எடுக்கிறீங்க, அதாவது சென்னையில் பஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சென்னையில் ஸ்டார்ட் ஆனால் சென்னையில் உள்ள மெயின் ஸ்டாப், அதாவது எங்கேருந்து இந்த பஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அதை விட்டுட்டு இந்த சென்னையிலேயே வேறு எங்கேயும் நீங்கள் ஏறிக்கலாமா அப்படின்னாலும் ஏறிக்க முடியும். ஸோ நீங்கள் மெயின் ஸ்டாப்பில் தான் போய் தான் ஏறணும் அவசியம் கிடையாது. உங்கள் நியரஸ்ட்டாக என்ன ஸ்டாப் இருக்கோ அதிலே ஏறிக்க முடியும். அது நியரஸ்ட்டாக எந்த ஸ்டாப் இருக்குன்னு இங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எங்கெங்கெல்லாம் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு சோழிங்கநல்லூர், திருப்பாக்கம், பெருங்குடி, அடையார், வேளச்சேரி, கிண்டி. ஸோ இதில் எந்த ஸ்டாப்பிங் உங்கள் நியரஸ்ட் ஸ்டாப்பிங்காக இருக்கோ அதை நீங்கள் பிக் பண்ண முடியும். ஸோ அடுத்தது ஆதித்யா ட்ராவல்ஸ். ஸோ இதை பார்ப்போம். இதை பாருங்கள், டிபார்ச்சர் போர்டிங் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ எங்கே எடுப்பாங்க? வேளச்சேரியிலேருந்து தரமணி, அடையாரில் ஏறிக்கலாம். ஸோ ஏறுறது முக்கியம் கிடையாது. அப்படி ஏறினீங்கன்னா எந்த டயத்துக்கு வரணும்? ஸோ அடையாருக்கு நீங்கள் 10 மணிக்கு வந்தால் அந்த பஸ்ஸை பிடிச்சிடலாம். டி நகருக்கு ஒரு 10:30 வந்தால் அந்த பஸ்ஸை எடுத்து பிடிச்சிடலாம். அதுமாதிரி கோயம்பேடு, பூனமல்லி, ஸ்ரீபெரும்புத்தூர் இன்னுமே நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே கோயம்பேடு அப்படிங்கிறது 11:15 எடுக்கிறாங்க. அந்த டைம் தான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் சென்னைன்னு சொன்னதுனால அதோட மெயின் இடம் கோயம்பேடு தான் எல்லா பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதோட டியூரேஷன் எவ்வளவு இங்கே இருக்கும்? இப்போ இதில் 31 சீட்ஸ். ஸோ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 36 சீட்ஸ் இருக்குது. கீழே 11 சீட்ஸ், இது 20 சீட்ஸ். என்ன ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒவ்வொரு சீட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா பஸ்ஸுலையும் ஒரே மாதிரி தான் சீட் இருக்கும். இது என்ன வித்தியாசமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வேக்கன்சியாக உள்ள சீட். ஸோ இன்னும் 36 சீட்டு ஃபில் பண்ணாமல் இருக்குது. அதில் விண்டோ சைடில் உள்ளது எவ்வளவு? 15. சில பேருக்கு என்னென்னா விண்டோ சைடு உட்காந்துட்டு போனால் தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் விண்டோ சைடை உள்ள சீட்டை தான் சில பேர் புக் பண்ணுவாங்க. அது மாதிரி உள்ளவருக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா இந்த விண்டோ 15, அதாவது 15 சீட்டு விண்டோ சைடு இருக்குது. ஸோ இந்த பஸ்ஸில் 11 சீட்டு இருக்குது. அந்த 11 சீட்டை தான் 6 சீட்டு விண்டோ சைடு இருக்குது. இதில் மொத்தம் 20 சீட்டு இருக்குது, 16 சீட். இதெல்லாம் புக் பண்ணாத சீட்டு. ஸோ மற்ற எல்லா சீட்டுமே புக்கிங் ஆகிருக்கும். ரேட்டிங்ஸ், ஸோ உங்கள் ரிவ்யூவை தான் ரேட்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எத்தனை ஸ்டார் வாங்கியிருக்கோ அத்தனை பர்ஃபார்மன்ஸ் இது அதிகமாக இருக்கும். ஸோ இது 5க்கு 4.4 பாயிண்ட் எடுத்திருக்கு. அதுமாதிரி இதோட ஸ்டார் ரேட்டிங் 4.4. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் இந்த ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எதெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க? அந்த பஞ்சுவாலிட்டி. ஸோ 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகணும். 5 மணிக்கு போகணும்னா 5 மணிக்கு போய் சேரணும். ஒருவேளை டைம் டிலே ஆனாவோ இல்லை போய் சேர்றப்ப அந்த டிரைவிங் இன்ப்ராப்பராக இருந்தாவோ நீங்கள் ரேட்டிங்ஸை கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்களும் ரேட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். எப்படி நம்ம ரேட்டிங்ஸ் கொடுக்குறத பற்றி பார்க்கலாம். ஸோ கடைசியாக ஃபேர். ஃபேர் அப்படிங்கிறது உங்களோட அமௌண்ட்.
750 ரூபா. இந்த பஸ்ஸில் போனால் 750 ரூபா செலவாகும், இந்த பஸ்ஸில் போனால் 750, இதில் 1000 ரூபா. அது மாதிரி ப்ரைஸ் உங்களை கொடுத்துருக்க முடியும். ஸோ எந்த மாதிரி ட்ராவல்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ட்ராவல்ஸை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் பாருங்கள், உங்கள்கிட்ட 3 ஐகான்ஸ் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் உள்ள ஐகான்ஸ் கேன்சலேஷன், பாலிசி அண்ட் அட்ரஸ். அடுத்த ஐகான்ஸ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். அடுத்த ஐகான்ஸ் எம் டிக்கெட் நாட் அவைலபிள்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுனா எம் டிக்கெட் நாட் அவைலபிள். ஸோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது டிக்கெட்டை நீங்கள் மொபைல்லேருந்து புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ உள்ள எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன், அதில் உள்ள அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட முடியும். ஸோ டிக்கெட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பஸ் ஏறும்போது அதை காமிச்சா மட்டும் போதும். ஸோ உங்கள் பேரில் அந்த டிக்கெட் இருந்துச்சு அப்படின்னா பஸ்ஸில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் இந்த பஸ்ஸில் அந்த பாலிசி கிடையாது, அதாவது அந்த வசதி கிடையாது. ஸோ எப்போ இந்த பஸ்ஸில் நீங்கள் போனாலும் அவங்களோட டிக்கெட்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறத தவிர மொபைலில் நீங்கள் காட்டினா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், எம் டிக்கெட், திஸ் பஸ் கேன் போர்டு பை சிம்பிளி ஷோவிங் த எம் டிக்கெட் எஸ்எம்எஸ். ஸோ இந்த எஸ்எம்எஸை காமிச்சாலே போதும். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்கள் நம்பர் போட்டு தான் அப்ளை பண்ணுவீங்க. ஏன் நம்பர் போடுறோம் அப்படின்னா அப்போ தான் அவங்க பஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு நீங்கள் வரீங்களான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் நம்பர் கொடுக்கணும். அந்த நம்பர் கொடுக்குறப்ப நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். ஸோ இந்த நம்பரில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எஸ்எம்எஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த எஸ்எம்எஸ்ஸே போதும் நீங்கள் பஸ்ஸில் போய் ஏறுறதுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி இதுவும் எஸ்எம்எஸ் போதும். ஸோ இந்த சிம்பிள்லாம் எஸ்எம்எஸ், இந்த சிம்பிள்லாம் நாட் அப்ளிகபிள் ஃபார் அந்த மொபைல் டிக்கெட். ஸோ இவ்வளோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் பிக் பண்ணும்போது அவ்வளோ ஃபோட்டோஸ் வரும். ஸோ இந்த பஸ் தான் நீங்கள் போக போகிறீங்கன்னா அந்த பஸ்ஸை நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதான் உங்களோட பஸ், இப்படி தான் உள்ள உங்களோட ஷீட்லாம் இருக்கும். ஸ்லீப்பிங் கோச் இது மாதிரி தனித்தனியாக பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்காண்டி இந்த ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்கன்னா சரி டேரெக்டாக நீங்கள் இந்த பேரை பார்த்து புக் பண்ணிடுவீங்க. பட் அங்கே போய் பார்த்தா அந்த பஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஒவ்வொரு வாட்டியும் பேரை பார்க்கணும். ஸோ பஸ்ஸை இங்கேயே பார்த்துட்டிங்கன்னா அங்கே போய் நீங்கள் பஸ்ஸை சர்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பஸ்ஸோட லுக்கையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஆதித்யாவோட லுக்கை பற்றி பார்க்கனாலும் ஸோ பிக் பண்ணுங்கள், இதோட பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட், ஸோ பிக் பண்ணுறோம் அதோட பிக்சர்ஸ். ஸோ இது எக்ஸ்டீரியர் பிக்சர்ஸ், அதுக்கு உள்ள இன்டீரியர் பிக்சர்ஸ். ஸோ இது எல்லாமே செமி ஸ்லீப்பர்ஸ். எகைன் பிக் பண்ணுறோம், அதில் பிக்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே உள்ளதை நீங்கள் சாஞ்சிக்கலாம். அதே மாதிரி கீழேயும் நீங்கள் கால் வச்சுக்கிறதுக்கும் ஏரியாஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே சார்ஜஸ் இருக்குது. ஸோ போகும்போது மொபைலில் சார்ஜஸ் இல்லை, ஸோ நீங்கள் பவர் பேங்க் எடுத்துகிட்டு போய் தான் சார்ஜ் பண்ண அவசியம் கிடையாது. டேரெக்டாக இங்கே நீங்கள் ப்ளக்கிங்கை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி கால் வைக்கிறதுக்கு அந்த ஃபுட் ட்ரெஸ் இருக்கும். ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு தனித்தனியாக பார்த்துக்கலாம். பஸ்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஆப்ஷன். ஸோ நேரடியாக போய் பார்க்கும்போது நீங்கள் பஸ்ஸை பார்த்துட்டு ஓகே இந்த பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஃபோட்டோஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ மேலே சென்னை டு பெங்களூர் இத்தனை தேதி போக போகிறோம். சப்போஸ் இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் மாடிஃபைன் ஆப்ஷன் கொடுத்து இந்த ஆப்ஷனை மாற்றிக்கலாம். ப்ளஸ் ரிட்டன், அது என்னது? ஸோ இத்தனை தேதி போக போகிறேன், அதோட சேர்த்து ரிட்டன் டிக்கெட்டையும் நீங்கள் சேர்த்து எடுக்க போகிறீங்க. ஏன்னா அங்கே போய் புக் பண்ணுறது கஷ்டம். ஸோ இப்போயே நீங்கள் ரிட்டன் டிக்கெட்டையும் புக் பண்ணிடலாம். ஸோ இப்போ எந்த டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் போக போகிறீங்க? ஸோ இந்த ஃபஸ்ட்டு உள்ள இதில் போவோம், வியூ சீட்ஸ். வியூ சீட்னு கொடுத்தோடனே கீழே உங்களுக்கு சின்ன பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பாக்ஸில் ஒயிட் கலர் பாக்ஸில் சீட் மாதிரி இருக்குது. இதான் உங்களோட பஸ்ஸோட டாப் அவுட் லேஅவுட். இதான் உங்களோட ஸ்டேரிங், இங்கே தான் ஸ்டேரிங் இருக்குது, இங்கே இதெல்லாம் நீங்கள் ஏறணும். ஸோ இதில் புக் பண்ணிக்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த கலரில் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களோட கண்டிஷன். ஸோ ஒயிட் கலருக்கு எல்லாமே அவைலபிள் சீட் இருக்குது, நீங்கள் வேணும்னா புக் பண்ணிக்கலாம். கிட்ட கொண்டு போகும்போதே சீட் நம்பர், இந்த சீட் நம்பர் எத்தனை 41, இந்த சீட் நம்பர் எத்தனை 42, எவ்வளவு 750, நீங்கள் தனித்தனியாக புக் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரிசர்வ்டு ஃபார் லேடிஸ். ஸோ இந்த சீட்லாம் லேடிஸுக்கு மட்டும் தான் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. செலக்டட் சீட், ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப என்ன கலரில் வரும்? ஸோ உங்களுக்கு இந்த சீட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, இந்த சீட்டு வேணும்னு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சீட் உங்களுக்கு க்ரீன் கலர் தான் வரும். ஸோ எக்ஸ்ட்ரா இன்னும் சீட் புக் பண்ணுறோம். ஸோ 2 பேர் போக போகிறீங்கன்னா 2 சீட்டு நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். ஸோ சீட் நம்பர் என்ன? 29, 30 தான் அந்த சீட் நம்பர். பேஸ் ஃபேர் 1500, டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? 1500 இருக்குது. ஸோ இப்போ ஒன்று வேண்டாம் அப்படின்னா நீங்கள் திரும்பி அதை பிக் பண்ணும்போது அது ரிமூவ் ஆயிரும். ஸோ அடுத்து உங்களில் புக்குடு பை ஜென்ஸ். ஸோ ஜென்ஸ் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே இந்த கலரில் தெரியும். ஸோ எதுக்காண்டி இந்த புக்குடு பை ஜென்ஸ், புக்குடு பை லேடிஸ்னு வச்சுருக்காங்க? ஸோ புக்குடு பை ஜென்ஸ்னு கொடுத்து யாராவது இங்கே புக் பண்ணிட்டாங்கன்னா இப்போ இந்த யாரும் லேடிஸ் புக் பண்ண மாட்டாங்க. ஸோ லேடிஸ் வந்து புக் பண்ணும்போது இந்த ஜென்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ அதே மாதிரி லேடிஸ் யார் புக் பண்ணியிருந்தாங்கன்னா பக்கத்தில் நீங்கள் ஜென்ஸு புக் பண்ண வேண்டாம், பக்கத்தில் உட்காந்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இங்கே உள்ளதெல்லாம் ரிசர்வ்டு ஃபார் லேடிஸ். ஸோ இதனால் புதுசாக ரிசர்வ் ஃபார் லேடிஸ். ஸோ இங்கே லேடிஸ் புக் பண்ணியிருக்காங்க,
இங்கேயும் லேடிஸ் புக் பண்ணியிருக்காங்க, இங்கே ஜென்ட்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ட்ஸ் புக் பண்ணது பக்கத்தில் எந்த அரேஞ்ச்மெண்ட் இல்லை, அதாவது புக்டு ஃபார் லேடிஸ் எந்த சிம்பிள்ஸும் இல்லை. ஸோ இந்த இதில் மட்டும் ரிசர்வ் ஃபார் லேடிஸ்ன்னு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இதில் லேடிஸ் இருக்கிறதுனால இந்த சீட்டை லேடிஸுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த சீட்டை லேடிஸுக்கு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ வேறு லேடிஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கண்டிப்பாக லேடிஸுக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எந்த சீட்டு வேணுமோ அந்த சீட்டை நீங்கள் பிக் பண்ணி உங்களை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்டில் உட்கார போகிறேன், இல்லை இந்த சைடில் உட்கார போகிறான்னு செட் பண்ணிக்க முடியும். ஸோ 33, 34. ஸோ 3 சீட்டு புக் ஆகிட்டு ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இந்த 2 சீட்டு தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ மொத்தம் எவ்வளவு வேணும்? 1500 ரூபா. ஸோ எல்லாத்தையும் புக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறீங்க, இருந்துட்டு நீங்கள் ஏறுவீங்க. கண்டிப்பாக இதையும் நீங்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த இடத்த நீங்கள் சொன்னால் மட்டும்தான் பஸ் டிரைவர்ஸ் அண்ட் பஸ் நடத்துனர் 2 பேருமே இங்கே வந்து உங்களுக்காண்டி வெயிட்டிங்கோ இல்லை இந்த இதிட்ட பஸ் வரும் உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷனோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கிளம்புனா கூட கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஹைட் சீட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலியமா பழையபடி வந்துடும். ஸோ இந்த பஸ் வேண்டாம், வேறு பஸ் புக் பண்ண போயின்னா எகெயின் இந்த பஸ் சீட்டை பார்க்குறீங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சீட்டு இல்லை அப்படின்னா எகெயின் இதை ஹைட் சீட்னு கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சீட்டை தேடலாம். எஸ்ஆர்எம். ஸோ இதில் சீட் இருக்குது. ஸோ இதில் 2 சீட்டும் வேணும், இந்த சீட்டு ஒன்று, இந்த சீட்டு ஒன்று. ஸோ மொத்தம் எவ்வளோதுன்னா 1020 ரூபா. ஏன்னா ஒரு சீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 510 ரூபா அப்படிங்கிறனால ஸோ 510 1020ன்னு ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ சர்வீஸ் டேக்ஸ் எவ்வளவு? 58. ஸோ மொத்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு எடுத்திருக்காங்க. அடுத்தது சென்னை டு பெங்களூர் போகிறப்ப எந்த இடத்துல நிற்கும்? ஸோ 6 மணிக்கு கோயம்பேடில் இருக்கும், ஸ்ரீபெரும்புத்தூரில் 7 மணிக்கு இருக்கும். ஸோ இந்த 2 இடத்துல ஏறிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கமாக இருக்கீங்கன்னா இதை புக் பண்ணிடுங்க, இல்லை கோயம்பேடு பக்கம்னா இதை புக் பண்ணிடுங்க, இல்லை 6 மணிக்கு கோயம்பேடில் ஏறிக்கிறேன். ஸோ இது எதுக்காண்டி சொல்கிறோம்னா இந்த இதை நீங்கள் டைமிங்கை சொன்னால் மட்டும்தான் அவங்க அந்த இதை வந்து உங்களுக்காண்டி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 6 மணிக்கு கோயம்பேடு வருது, ஸ்ரீபெரும்புத்தூர் 7 மணிக்கு வருது. ஸோ பஸ்ஸு எங்கேருந்து எடுக்குதோ 6 மணிக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி கோயம்பேடு வரப்போகுது அப்படிங்கிறத யாரெல்லாம் கோயம்பேடு புக் பண்ணியிருக்காங்களோ அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ கோயம்பேடை கிராஸ் பண்ணிவிட்டு ஸோ யாரெல்லாம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஏறப்போகிறோன்னு சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் அந்த 6 to 6:30 பாஸ் ஆகும். ஸோ பாஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாப்பிங்கு வந்து ஏறிடலாம். ஸோ அப்போக்கி நீங்கள் வரலனாலும் அந்த பஸ் அந்த வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் இது அந்த லொக்கேஷன் அதாவது போர்டிங் பாயிண்ட்ஸை விட்டு கிளம்பிடும். ஸோ இப்போ கோயம்பேடில் தான் நீங்கள் ஏற போகிறீங்க, அதனால் அந்த கோயம்பேடுங்கிற ஆப்ஷன் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு கண்டினியூ. ஸோ கோயம்பேடு கொடுங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பஸ் டெர்மினல், டோர் நம்பர் 11, 100 feet ரோடு, ஆப்போசிட் ஆஃப் ஹோட்டல் அடையார் ஆனந்த பவன், ஹோட்டல் சங்கீதா அயன் டவர். ஸோ இது என்ன அட்ரஸ்? ஸோ பஸ்ஸோட ஸ்டார்டிங் அட்ரஸ். ஸோ பஸ் எங்கே நிற்கும்? ஸோ எல்லா பஸ்ஸுமே பஸ் ஸ்டாண்டில் நிற்காது. ஸோ அதனால் அதோட எங்கே பஸ் நிற்குமோ அந்த இடத்த சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக நீ அங்கே போயும் ஏறிக்க முடியும். ஸோ கண்டினியூ. ஸோ would you like to book a return as well? ஸோ நீங்கள் ரிட்டன் வர்றதுக்கும் புக் பண்ணுறீங்களான்னு கேட்குது. அதாவது என்ன சொல்கிறது கீழே பாருங்கள், சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறீங்க, எகெயின் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வருவீங்களா? அப்படி வருவீங்கன்னா இப்போயே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிடுங்க, ஈஸியாக இருக்கும் அப்படிங்குது. ஸோ நாட் நவுன்னு கொடுத்தீங்கன்னா சிங்கிள் வே, அதாவது நீங்கள் சென்னை டு பெங்களூர் போகிறதுக்கு மட்டும் தான் ஆப்ஷன் இருக்கும். ஸோ எஸ் ஐ டிட் லைக் இட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ பெங்களூர்லேருந்து திரும்பி சென்னை வர்றதுக்கும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. ஸோ நோ, நாட் நோ. ஸோ யார் இதில் ட்ராவல் பண்ண போகிறான்னு இங்கே டைப் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இதில் மணிகண்டன் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொருத்தர் யார்? இன்னொருத்தர் ஜெயக்குமார். ஸோ 2 பேர் தான். ஏன்னா நீங்கள் 2 டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க, அதனால் 2 நேம் கேட்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் 3 டிக்கெட் புக் பண்ணியிருந்தா 3 நேம் கேட்கும். ஸோ மணிகண்டன் அப்படிங்கிறது மேல், ஜெயக்குமார் அப்படிங்கிறது மேல். ஸோ இதோட ஏஜ் என்ன? 24. ஸோ இதோட ஏஜ் 23. அடுத்தது இமெயில். ஸோ இந்த டிக்கெட் வில் பி சென்ட் டு திஸ் மெயில் ஐடி. ஏன்னா நீங்கள் இந்த பஸ்ஸுக்கு வரும்போது ஒரு டிக்கெட்டை நீங்கள் காமிச்சா மட்டும்தான் அந்த பஸ்ஸில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இந்த டிக்கெட்டை இந்த பஸ்ஸில் புக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதுக்காண்டி இந்த டிக்கெட்டை எதுக்கு சென்ட் பண்ணணும்? ஒரு மெயில் ஐடிக்கு. ஸோ அந்த மெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணிங்க. ஸோ என்னோட மெயில் ஐடி டைப் பண்ணி அடுத்தது ஃபோன் நம்பர். ஸோ எஸ்எம்எஸ் வில் பி சென்ட் டு திஸ் நம்பர். ஸோ எந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் சென்ட் செய்யப்படணுமோ அந்த எஸ்எம்எஸ் நம்பர் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நம்பரை கொடுத்து இங்கே ஆஃபர் அண்ட் இன்சூரன்ஸ். ஸோ உங்கள்கிட்ட ஆஃபர் கோடு இருக்குது அப்படின்னா ஆஃபர் கோடை எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ரெட் பஸ் அப்படிங்கிறதுக்குன்னே தனியாக வெப்சைட், அதாவது அப்ளிகேஷன் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. இந்த அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் ஆஃபர் கிடைக்கும். ஸோ அந்த ஆஃபர் பெறுறதுக்கு நீங்கள் ஐ ஹேவ் அன் ஆஃபர் கோட். ஸோ ஒரு ஆஃபர் கோட் கொடுத்து அதில் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆஃபர் கோடு போகிறது மூலியமாக உங்களுக்கு ஆஃபர் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சில இப்போ 50% ஆஃபர். ஸோ இந்த ஆஃபர் கோடை யூஸ் பண்ணும்போது உங்களோட டிக்கெட் பாதி % குறையும். ஸோ 500 ரூபா இருந்துச்சுன்னா 250 டிக்கெட். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அதுக்குள்ளே ஆஃபர் கோடை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஆஃபர் கோட் அக்செப்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆஃபர் அக்செப்ட் செய்யப்படும். இல்லை உங்கள்கிட்ட ஆஃபர் கோடை இல்லைன்னா இது நீங்கள் அன்டேக் பண்ணிடலாம். அடுத்தது
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஐசிஐசி பேங்க்கு உங்களோட ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுத்துருது. ஸோ எவ்வளோ இன்சூரன்ஸ் அமௌண்ட்னா ஜஸ்ட் 10 ரூபா. ஸோ மொத்த அமௌண்ட் உங்களுக்கு ரூ. 1020 வந்திருக்கு, ப்ளஸ் டேக்ஸோட ரூ. 1078 வந்திருக்கு. ஸோ இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டிங்கனாலும் இன்சூரன்ஸ் போட்டுக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள் ரூ. 1098. ஏன் அப்படின்னா 10 ரூபாய் 2 பேருக்கும் ஆட் ஆகி மொத்தம் 2 பேருக்கும் ரூ. 20 சேர்ந்துருக்கும். ஸோ இப்போ இன்சூரன்ஸ் தேவையில்லைனாலும் இன்சூரன்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்சூரன்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் பாருங்கள். பர்சனல் ஆக்சிடென்ட், செக்டு இன் பேகேஜ் லாக்ஸ், ஹாஸ்பிட்டலேஷன் எக்ஸ்பென்ஸ் இன்ஜூரி, டெய்லி கேஸ் அலவன்ஸ் டியூ டு இன்ஜூரி. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் தேவையில்லைனா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பேமெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ எப்படி நீங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸை கொடுக்க போகிறீங்க? ரெட் பஸ் வாலெட், கிளைம் யுவர் ரிவார்ட்ஸ், ரேஸ் 51. ஸோ இது என்ன, இந்த ரெட் பஸ்ஸுக்குனே ஒரு வாலெட் இருக்கும். ஸோ அந்த வாலெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இதை புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 51 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ இந்த ரெட் பஸ் வாலெட்டில் நீங்கள் உங்கள்கிட்ட மணி இல்லை, நீங்கள் கிரெடிட் கார்டு மூலியமாக பே பண்ணுறாலும் ஸோ கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டுன்னு பிக் பண்ண உடனே கீழே என்ன டைப் ஆஃப் கார்டு, அது விசா கார்டா இல்லை அமெரிக்கன் எக்ஸ்பிரஸா, 2 ஆப்ஷன் கேட்கும். ஸோ விசா கார்டு தான் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கார்டு நம்பர், ஸோ உங்கள் ஏடிஎம் கார்டு முன்னாடி ஒரு 16 நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் இங்கே டைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது இங்கே உள்ள நேம் ஆஃப் த கார்டு. ஸோ உங்கள் கார்டில் ஒரு நேம் எழுதியிருப்பாங்க. ஸோ அக்கௌண்ட் யார் பேரில் இருக்கோ அந்த நேமில் தான் இந்த ஏடிஎம் கார்டு வரும். ஸோ அந்த நேம் இங்கே டைப் பண்ணிங்க. அடுத்து இங்கே உள்ளது கார்டு நம்பர். ஸோ ஒரு 16 நம்பர் கார்டு நம்பரில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது 4 நாளாக இருக்கும். அந்த 4 நம்பர் இங்கே நீங்கள் டைப் பண்ணிங்க. ஸோ அடுத்து நீங்கள் கார்டு கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸ்பைரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஒரு நம்பர் டிவைடு பை இன்னொரு நம்பர்னு போட்டிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு உள்ளது மந்த், அடுத்து உள்ளது இயர். ஸோ அதில் 6 டிவைடு பை 18 போட்டிருந்தா 6 அப்படிங்கிறது 6வது மாதமும், 18 அப்படிங்கிறது 2018 குறிக்கும். ஸோ நீங்கள் உள்ளே போகும்போது 6வது மாதம் என்ன, ஜூன், இயர் 2018. ஸோ இது மாதிரி நீங்கள் அந்த எக்ஸ்பைரி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். சிவிவி, ஸோ சிவிவிங்கிறது அவரோட செக்யூரிட்டி நம்பர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டை திருப்பும் போது உங்களோட ஒயிட் ஃபேஸுக்கு அந்த பக்கத்து ஒரு 3 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் தான் இந்த சிவிவி. ஸோ அந்த சிவிவின்னு டைப் பண்ணிவிட்டு சேவ் யுவர் கார்டு ஃபார் த எக்ஸ்பிரஸ் செக் அவுட். ஸோ இந்த கார்டு டீட்டெயில்ஸை நீங்கள் சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் பஸ் டிக்கெட் புக் பண்ணும்போது அவரோட நேம், கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட், சிவிவி போட்டு நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கார்டை நீங்கள் ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது சேவ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் ரெட் பஸ்ஸில் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த நேம் ஆஃப் த கார்டு, இந்த கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டேட், இந்த சிவிவி எல்லாமே ஃபில் ஆகி நிற்கும். நீங்கள் புக் நோ முட்டை கொடுத்தா போதும். ஸோ புக் நோ கொடுத்ததுக்கப்புறம் அதோட பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்துட்டு என்னோட கார்டு டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். என்னோட பேர், அப்புறம் என்னோட கார்டு நம்பர் கொடுத்துட்டு அடுத்தோட எக்ஸ்பைரி டேட்டை கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ்பைரி டேட் என்ன இருக்குன்னா எனக்கு 3 டிவைட் பை 17 இருக்குது. அதனால் கொடுத்துட்டு இங்கே என்னோட சிவிவியை டைப் பண்ணிக்க போகிறேன். ஸோ சிவிவி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஸோ புக் நவ். ஸோ உங்களுக்கு லோடிங் ஆகும். ஸோ பேமெண்ட் அண்டர் ப்ராசஸ் இருக்குது. ஸோ டோன்ட் ப்ரெஸ் ரிஃப்ரெஷ் பட்டன். ஸோ எந்த ஆன்லைன் பேங்க்லையும் நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போதோ இல்லை வேறு எதுக்கும் நீங்கள் பில் பே பண்ணும் போதோ நீங்கள் ரெஃப்ரெஷ் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணவும் கூடாது. ஸோ இந்த பாஸ்வேர்டை க்ரோம் சர்வர்னு கேட்குது. ஸோ நெவர். இப்போ மெர்ச்சன்ட் யார், redbus.in. அமௌண்ட் எவ்வளவு, 1078 ரூபா. டேட் 15/11. கார்டு நம்பர், ஸோ எக்ஸ்எக்ஸ்ன்றது கடைசி 4 நம்பர் மட்டும் வந்திருக்கு. பர்சனல் கிரீட்டிங்ஸ், ஸோ எதுக்காண்டி, மணிகண்டன் ஆன்லைன் சிவிபி. ஸோ அங்கேருந்து கிரீட் ஆக போகுது. ஸோ இங்கே எவ்வளோ பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிக்கெட் புக் ஆயிரும். ஸோ இந்த டிக்கெட் புக் பண்ண ரிசிப்ட் உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு வந்துடும். ஸோ அங்கே போய் நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் எடுத்து பஸ்ஸில் போகும்போது அதை காமிச்சா மட்டும் போதும், உங்களுக்கு பஸ்ஸில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இது எடுத்துகிட்டு பாஸ்வேர்ட் டைப் பண்ண போகிறோம், கொடுத்துட்டு ஸோ உங்களோட மெயில் அட்ரஸுக்கு அந்த டிக்கெட் சென்ட் ஆகிருக்கும். ஸோ நிறுவனத்துக்கு அப்புறம் நீங்கள் பிரிண்ட் எடுத்து பஸ்ஸில் ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ எல்லாம் செட் பண்ணிட்டீங்க. இப்போ சென்னை, பெங்களூர்னு இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ 11ஆம் தேதி. ஸோ சென்னையிலேருந்து பெங்களூர் போகலை, பெங்களூர் தான் சென்னை வர போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இதை அழைச்சிட்டு பெங்களூர்னு டைப் பண்ணணும், இதை அழைச்சிட்டு சென்னை டைப் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஐக்கானை பிக் பண்ணுறது மூலியமாக அது இன்டர்சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ பெங்களூர் டு சென்னை, சென்னை டு பெங்களூர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறீங்க. ஸோ சென்னையில் தான் நீங்கள் ஏற போகிறீங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் அப்படின்னா நீட் ஹெல்ப் கால் சென்னை இந்த நம்பருக்கு இருக்குது. சப்போஸ் இதை பிக் பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த நீட் ஹெல்ப் எங்கே போகுதுன்னா உங்களுக்கு பெங்களூருக்கு மாறிக்கும். ஸோ இது மாதிரி ஈஸியாக நீங்கள் மாற்றி இந்த பஸ் டிக்கெட்டை புக் பண்ணிட முடியும். ஸோ பஸ் டிக்கெட்டை புக் பண்ணும்போது அந்த வாலெட், இந்த ரெட் பஸ்ஸோட வாலெட்டை யூஸ் பண்ணி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 125 ரூபா ஆஃபர் கிடைக்கும். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 175 ஆஃபர் கிடைக்கும். இங்கே உள்ள ஃப்ரீ சார்ஜர் ஆஃபர், ஸோ நீங்கள் ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணுற அந்த ஆஃபர் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா ஆஃபர் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் உங்களோட கோட். ஸோ ஒரு வாட்டி உங்களுக்கு ஆஃபர் கோட் கேட்டுச்சுல, அதான் இந்த ஆஃபர் கோட்ஸ். இதை டைப் பண்ணுறது மூலியமாக இந்த ஆஃபரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஒரு ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெயின் டிக்கெட்டுக்கு நீங்கள் அஃபிஷியலாக இந்த ஒரு வெப்சைட்டுக்கு போய் தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ எப்படி புக் பண்ணுறது, எப்படி சீட் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்க்குறதுங்கிற பற்றி பார்க்கலாம். புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெட் பஸ்ஸை க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ அங்கே நீங்கள் சர்ச் பண்ணுறது மாதிரி இங்கேயும் சர்ச் பண்ணிக்கலாம். அங்கே என்ன டைப் பண்ணீங்க, புக் பஸ் டிக்கெட் புக்கிங்னு டைப் பண்ணீங்க. ஸோ இங்கே அதே மாதிரி தான் ட்ரெயின் டிக்கெட். ஸோ ட்ரெயின் டிக்கெட் புக்கிங், ட்ரெயின் டிக்கெட் அவைலபிலிட்டி, ட்ரெயின் டிக்கெட் கேன்சலேஷன், ட்ரெயின் டிக்கெட் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் டிக்கெட் ஃபேர். ஸோ இது மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் போக முடியுமா, அந்த லிங்கை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்னு கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிவி ட்ரெயின் டிக்கெட் புக்கிங். ஸோ raileurope.co.in. ஸோ யூரோப்பில் உள்ள ட்ரெயினுக்கு புக் பண்ணாலும் புக் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிக்கெட் சிஸ்டம். ஸோ இதான் இங்கே உள்ள இந்தியன் ரயில்வேஸ் சிஸ்டம். ஸோ இங்கே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை கீழே கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஐஆர்சிடிசி ட்ரெயின் ரிசர்வேஷன் இந்தியன் ரயில்வே ரிசர்வேஷன். ஸோ இந்த மேக்மை ட்ரிப் இதுங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் வெப்சைட்டை யூஸ் பண்ணி எங்கெங்கே ட்ரெயின் இருக்குது, அதோட டைமிங் என்ன, அதோட ஃபேர் என்ன நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணுறப்ப நீங்கள் ஐஆர்சிடிசியை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் ஐஆர்சிடிசியை தான் மெயின்டைன் பண்ணிக்க போனாலும் அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அவசியம். ஸோ எப்படி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னலாக ஒரு அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்குறதுக்காண்டி இந்த மேக்மைட்ரிப்.comங்கிற அதை எடுத்துக்க போகிறோம். ஸோ பிக் பண்ணோன்னே மேலே டேப் பாருங்கள், அது ஐஆர்சிடிசின்னு தான் அது ஓப்பன் ஆகும். ஸோ மேக்மைட்ரிப் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த மேக்மை ட்ரிப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், ஒரு ஹோட்டல் புக் பண்ணிக்கலாம், ஹாலிடேக்கு டூர்ஸ், ஸோ ஃப்ளைட் ப்ளஸ் ஹோட்டல், ஸோ பஸ்ஸையும் இங்கே நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரெயின் டிக்கெட். ஸோ இங்கே ஒன் வே ரவுண்ட் ட்ரிப். ஸோ சிங்கிள் வேவா இல்லை ரவுண்ட் ட்ரிப்பா, ஸோ ரிட்டர்ன் வரணுமா, ஸோ வேறு எதுவும் நீங்கள் அங்கேருந்து போப்பீங்கனாலும் அதை ரவுண்ட் ட்ரிப்பை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரம் அதே மாதிரி உங்கள் எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எங்கே முடிக்க போகிறீங்க. ஸோ டைப் டெஸ்டினேஷன் சிட்டி. ஸோ எங்கே நீங்கள் கிளம்ப போகிறீங்கன்னா சென்னை. ஸோ சென்னையில் எங்கேயெல்லாம் ஜங்ஷன் இருக்குன்னு பாருங்கள். இது சென்னை சென், அண்ணா ஏசை, அண்ணா நகர், பீச், சென்னை சென்ட்ரல், சேப்பாட், சிட்டிபோ, எக்மோன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கேருந்து எங்கே போகிறீங்களோ அதை செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்ட்ரல்னு புக் பண்ணிக்கிறோம். ஸோ எம்ஏஎஸ் தான் அதோட ஷார்ட்கட். ஸோ எங்கே போக போகிறீங்க, எங்கெல்லாம் கோயம்புத்தூர். ஸோ சிலவாக டைப் பண்ணும் போதே சஜஷன் காமிக்குது. ஸோ கோயம்புத்தூர்லேயே உங்களுக்கு 4 இருக்குது. அது சிபிஇஇ, சிபிஇ, சிபிஎஃப், சிபிடிஎன் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் போக போகிறது கோயம்புத்தூர் ஜங்ஷன். ஸோ எங்கே இருக்கோம், எங்கே போக போகிறோம் டூ சொல்லிட்டோம். அடுத்தது என்னைக்கு டிபார்ச்சர். ஸோ டிபார்ச்சர்னு என்னைக்கு நீங்கள் கிளம்ப போகிறீங்க. ஸோ 4 அப்படிங்கிறது இன்னியர் டேட்டு, இல்லை நான் மாற்றிக்க போகிறேன். ஸோ பிக் பண்ணுற போது இதுவும் அதே மாதிரி வருது. ஸோ நவம்பர் மாதத்துக்குள்ள காலண்டர், அதே மாதிரி இங்கே டிசம்பர் மாதத்துக்குள்ள காலண்டர் தனித்தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் போக போகிறது 9, 10, 11. ஸோ இதெல்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாட்டர்டே போகிறீங்கன்னா சாட்டர்டே பிக் பண்ணிங்க. ஸோ ரிட்டர்ன் வேணும்னா ரிட்டர்ன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை நீங்கள் ரிலீவ் பண்ணிடலாம். ஸோ கிளாஸஸ். ஸோ ட்ரெயினை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஸ்லீப்பர் கிளாஸஸ், தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி, ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் சீட்டிங், ஏசி சேர் கார் அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸஸ், தேர்ட் ஏசி எக்கனாமிக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் எல்லா ட்ரெயினுமே இருக்காது. ஸோ சில ட்ரெயினில் ஸ்லீப்பர் கிளாஸ், செகண்ட் ஏசி, ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் சீட்டிங் 4 இருக்கும். சில இதில் ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்கும், தேர்ட் ஏசி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஏசி இருக்கும். ஸோ இது மாதிரி அந்த கிளாஸ் அந்த ட்ரெயினை பொறுத்து மாறும். ஸோ எந்த கிளாஸை நீங்கள் புக் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸ் தகுந்தாப்புல ட்ரெயினை சர்ச் பண்ணும். இப்போ நீங்கள் ஸ்லீப்பர் கிளாஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் உள்ள ட்ரெயின் மட்டும் தான் அவங்க சர்ச் பண்ணி காமிப்பாங்க. இல்லை நீங்கள் செகண்ட் ஏசி தான் போக போகிறீங்களா, ஃபர்ஸ்ட் ஏசி தான் போக போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசி உள்ள ட்ரெயின்ஸ் அந்த டேட்டில் அந்த ரூட்டில் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு பார்த்து சொல்லிடலாம். இப்போ ஸ்லீப்பர் கிளாஸ். ஸோ நார்மலாக எல்லா ட்ரெயின்லையுமே ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்கும். இமெயில் ஐடி மேண்டேட்ரி. ஸோ மேண்டேட்ரினா கண்டிப்பாக நீங்கள் இதில் கொடுத்தாகணும். ஸோ உங்கள் மெயில் ஐடி இதில் கொடுங்க. நான் money.infomedia@gmail.comனு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சர்ச் ட்ரெயின். இப்போ அந்த ரூட்டில் உள்ள ட்ரெயினை சர்ச் பண்ணிகிட்டு இருக்கு. சர்ச் பண்ணி முடிச்சோடனே அவரோட வெப்சைட்டில் பாருங்கள், சர்ச்சிங் ஃபார் ஆல் ட்ரெயின்ஸ் அவைலபிள் ஆன் திஸ் ரூட். சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு 7ஆம் தேதி ட்ரெயின் இருக்கா, அதாவது சாட்டர்டே இருக்கான்னு பார்க்குது. ஸோ பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் இதில் வந்துடும். ஸோ உங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாடிஃபை பண்ணாலும் இதில் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும். இதான் மாடிஃபை யுவர் சர்ச். ஸோ உங்கள் சர்ச் பண்ணி எடுத்துருக்கீங்க, இதில் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீப்பர் கிளாஸ்னா எஸ்எல்னு காமிக்குது. அதே மாதிரி தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி, ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் சீட்டிங் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அது மாதிரி டேட். ஸோ இது இங்கேயே நீங்கள் டேரெக்டாக உங்களோட டேட்டை சேஞ்ச் பண்ணி உங்களோட ட்ராவலை மாற்றிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மங்களூர் மெயில், திருவன்றூர் மெயில், கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ், வெஸ்ட் கிராஸ் எக்ஸ்பிரஸ் நிறைய ட்ரெயின் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸும் அது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மங்களூர் மெயில்
திருவனந்தபுரம் மெயில் 2 மெயிலுக்குள்ள டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த மங்களூர் மெயில் எப்படியால போகுதுன்னு பார்க்கணும். ஸோ ஃப்ரம் சென்னை எங்கே எடுக்கிறாங்க, சென்னை சென்ட்ரலில். ஸோ டூ பார்த்தீங்கன்னா போடனூர் ஜங்ஷன். ஸோ கிளிக் பண்ணும்போது இதை பற்றி இன்ஃபர்மேஷன், அது வந்து ட்ரெயின் எங்கெல்லாம் போகுது. ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா சென்னை சென்ட்ரலில் எடுத்து திருவள்ளூர், அரக்கோணம், வாலாஜார் ரோட், காட்பாடி, சேலம், ஈரோடு, திருப்பூர் அப்படின்னு இது எங்கெங்கெல்லாம் ஜங்ஷனை மீட் பண்ணுதோ அங்கெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் என்னென்னா இடையில உள்ள ஜங்ஷன்ஸ். ஸோ வேணால் நீங்கள் சேலத்தில் இறங்கிக்கலாம், வேணால் அதில் ஜாகர்பேட்டில் இறங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி தனித்தனியாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ரூட் நீங்கள் பார்க்கணும்னா ரூட். ஸோ இது எப்படி போகுது, இதுவும் சென்னை சென்ட்ரல், அடுத்தது எங்கே நிற்குது காட்பாடி, அடுத்தது சேலம். ஸோ ஃபஸ்ட்டு சென்னை சென்ட்ரல் இருக்குது, அடுத்து காட்பாடி இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் திருவள்ளூர், அரக்கோணம் இடையில நிற்கிது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் வேற எங்கேயும் இடையில ஏறணும்னு நினைக்கிறாரு, அவர் அரக்கோணத்தில் ஏறணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா இந்த ட்ரெயினிங் ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் இங்கே ஏறிட்டு உங்கள் ஃப்ரெண்டு அரக்கோணத்தில் ஏறினா வசதியாக இருக்குன்னா நீங்கள் மங்களூர் மேலே பிக் பண்ணிக்கலாம். இது மாதிரி அந்த ட்ரெயின் எது வழியாக போகுது, எப்படியெல்லாம் அது ஸ்டாப்பிங்கில் நின்று போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்க முடியும். அடுத்தது டிபார்ச்சர். ஸோ டிபார்ச்சர் அப்படிங்கிறது இது எத்தனை மணிக்கு இங்கேருந்து எடுக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ எத்தனை மணிக்குன்னா 4:30. ஸோ 20:15 அப்படிங்கிறது ரயில் டைமில் இருக்குது. ஸோ 20 அப்படிங்கிறதுனால இது 8:15, அதாவது 8 மணி 15 நிமிடம் PM நைட்டில் எடுக்குது. அதே மாதிரி இது 7:45 எடுக்கும். அதே மாதிரி இது 10:30, இது மாதிரி இது 11 மணி 30 நிமிஷம். ஸோ இது 11 இதெல்லாம் வரதெல்லாம் காலையில் AM இருக்கும். ஸோ அரைவல் எப்போ போய் சேரும், 10 மணிக்கு எடுக்கிறாங்கன்னா காலையில் எத்தனை மணிக்கு போய் சேரும்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ மங்களூர் மெயில் 8:15 எடுத்தாங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் 3:52 ரெடி ஆகும். ஸோ டே 2னா அந்த 12 மணியை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அது டே 2வாக கன்சிடர் பண்ணிக்கும். நீங்கள் 11 மணிக்கு ஏறினாலும் அது 12 மணி வந்ததுக்கப்புறம் அது ஃபர்ஸ்ட் டே ஆகும், அடுத்த உள்ள எல்லாமே செகண்ட் டேவும் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்போ இதில் பாருங்கள் 23:45 அப்படிங்கிறது 11:45. ஸோ எப்போ போய் சேருது, அடுத்த நாள் காலையில் 7:35 போய் சேருது. ஸோ டே 2வில் போய் சேருது. ஸோ அடுத்து இங்கே உள்ள ஃபேர். ஸோ எவ்வளோ அமௌண்ட், ஸோ இந்த ட்ரெயினில் போனால் 310 ரூபா, இந்த ட்ரெயினில் போனால் 315 ரூபான்னு நீங்கள் தனித்தனியாக பண்ணிக்க முடியும். கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸில் வருது, வெஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பிரஸ் தனியாக பார்த்துக்கலாம். அடுத்தது டே ஆஃப் ரன். ஸோ எல்லா ட்ரெயினுமே எல்லா நாளும் ஓடாது. சில ட்ரெயின் சில நாள் ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் சில நாள் மட்டும் தான் ஓடும். பட் நீங்கள் சாட்டர்டே போகணும்னு சொன்னதுனால சாட்டர்டே ட்ரெயினையும் சேர்த்து சர்ச் பண்ணணும். ஸோ எவ்ரிடே போகிற ட்ரெயினும் சர்ச் பண்ணியிருக்கோம், சாட்டர்டே மட்டும் சர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள ட்ரெயினை பாருங்கள், இது இந்த ரூட்டில் சாட்டர்டே மட்டும்தான் போகுது. ஸோ இந்த பெங்களூர் மெயில் எவ்ரிடே போகுது, இதுவும் எவ்ரிடே போகுது. ஸோ இந்த கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் சாட்டர்டே மட்டும் போகுது, இந்த வெஸ்ட் கிராஸ் எக்ஸ்பிரஸும் எவ்ரிடே போகுது. ஸோ இங்கே ரப்தி சாகர் எக்ஸ்பிரஸை பாருங்கள், திங்கக்கிழமை போகும், வெள்ளிக்கிழமை போகும், சனிக்கிழமை போகும். ஸோ நீங்கள் புக் பண்ண சனிக்கிழமை, ஸோ சனிக்கிழமை போகிற எல்லா ட்ரெயினையும் அது பிக் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அடுத்தது உள்ள அவைலபிலிட்டி. ஸோ அவைலபிலிட்டியில் உங்களுக்கு சீட் அவைலபிள் இருக்கா அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே வெயிட்டிங் லிஸ்ட் 100 2 ஹவர்ஸுக்கும். ஸோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரையும் 100 வெயிட்டிங் லிஸ்ட், அதாவது சீட் இல்லாமல் 100 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ WL அப்படிங்கிறது வெயிட்டிங் லிஸ்ட். ஸோ அடுத்த திருவனந்தபுரம்லையும் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. ஸோ வெஸ்ட் கிராஸ் எக்ஸ்பிரஸ்லையும் ரப்தி சாகர் எக்ஸ்பிரஸ்லையும் சீட்டே இல்லை. ஸோ எல்லா சீட்டுமே ஃபில் ஆகிட்டு. ஏன் அப்படின்னா இது ரெண்டுமே புக் பண்ணி போகிறது மட்டும் உள்ள சீட் இருக்கும், எக்ஸ்ட்ரா நீங்கள் போக முடியாது. ஸோ 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வரையும் வெயிட்டிங் லிஸ்ட் 228. ஸோ இதுமாதிரி அவைலபிலிட்டி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் உள்ள ஆப்ஷன், ஸோ இந்த ட்ரெயினை பற்றி பார்ப்போனாலும் இந்த ட்ரெயினை பற்றி பார்த்துக்க முடியும். ஸோ இது மாதிரி தேவையான ட்ரெயின்ஸ் ரூட்டில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்துட்டு டிக்கெட் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பேக் வந்துக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷனில் வராமல் நீங்கள் வேறு அந்த IRCTCயில் மெயினில் போகிறீங்க, மெயின் வெப்சைட்டில் போனீங்கன்னா அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மெயின் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த IRCTCA நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிக்கெட் சிஸ்டம் இதை எடுத்துக்கிறோம். ஸோ இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஐடி தேவை. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த லாகின் ஐடியிலேருந்து நீங்கள் புக் பண்ணினா உங்களோட அட்ரஸ் உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு தான் அந்த டிக்கெட் உங்களுக்கு புக் ஆகும். இன்னும் டேரெக்டாக நீங்கள் புக் பண்ணும்போது உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லியிருப்பீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள் பேர் என்ன, உங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக சொல்லணும். ஒரு ப்ரூஃபையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அது சப்மிட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணும்போது உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொன்னால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அக்கௌண்ட் உங்களுக்கு ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து எடுத்துக்கலாம். இல்லை புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போனாலும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா சைன் அப். ஸோ சைன் அப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ சைன் அப்பை பிக் பண்ணுறேன், உங்களுக்கு சைன் அப் ஆப்ஷன் தனியாக ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்த அப்புறம் தான் அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களோட யூசர் நேம், ஸோ ஒரு வாட்டி நீங்கள் உள்ளே வரும்போது எந்த யூசர் நேம் கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிக்க போகிறீங்க, money.infomedia அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் அவைலபிலிட்டி, இது மாதிரி யூசர் நேம் இருக்கா, ப்ளீஸ் ரீஎன்டர் யூசர் நேம். ஸோ இந்த யூசர் நேம் ஃபீல்ட் அக்செப்ட் லெட்டர்ஸ் நம்பர் அண்ட் அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் அக்சஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த மணிக்கும் ஸோ இப்போ இல்லை money.infoன்னு மட்டும் டைப் பண்ணியிருக்கேன். செக் அவைலபிலிட்டி, யூசர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர், ஏற்கனவே இந்த பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க.
ஸோ டிஃப்ரெண்ட் யூசர் நேம். ஸோ வேறு எதுவும் யூசர் நேம் நீங்கள் டைப் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ info2. ஸோ யூசர் நேம் இஸ் அவைலபிள், ப்ளீஸ் கோ ஹெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ இது மாதிரி யூசர் நேம் இருக்குது. ஸோ இந்த யூசர் நேம் நீங்கள் மறந்துடக்கூடாது. நான் மறக்க மாட்டேன். ஸோ என்னோட யூசர் நேம் info2 அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். அடுத்தது செக்யூரிட்டி கொஸ்டின். சப்போஸ் இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க, உங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டு அது மூலியமாக உங்கள் பாஸ்வேர்டு ரெக்கார்ட் பண்ணுறது இந்த கொஸ்டின் கேட்கும். ஸோ செலக்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ ஹூ வாஸ் யுவர் சைல்ட்ஹுட் ஹீரோ, ஹூ வாஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கேட்குது. ஸோ இந்த இதில் என்ன பண்ணிக்க போனால் ஒரு ஆன்சர் நீங்கள் டைப் பண்ணீங்க. லாரல்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் டைப் பண்ணி அடுத்த டேப்பில் லாஸ்ட் நேம். ஸோ லாஸ்ட் நேம் 2 நேமாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் நேம் டைப் பண்ணீங்க, இல்லை இனிஷியல்னாலும் இனிஷியல் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ மேல் ஆர் ஃபீமேல் நீங்கள் ஜெண்டரை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். மேரிடு ஸ்டேட், மேரிடா இல்லை அன்மேரிடா நீங்கள் பிக் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்தில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன 12/5/92 அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஆக்குபேஷனை சொல்ல போகிறோம். ஸோ கவர்மெண்ட், பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொஃபஷனல். ஸோ எந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாத சொல்லலாம். ஸோ ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணீங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டா, ப்ரொஃபஷனலாக, ப்ரைவேட்டானு நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரொஃபஷனல் அப்படின்னாலும் ப்ரொஃபஷனலை பிக் பண்ணீங்க. அடுத்து உங்கள் ஆதார் கார்டு நம்பர், ப்ளீஸ் என்டர் வேர்டு ஆதார் கார்டு நம்பர். ஸோ உங்கள்ட்ட ஆதார் கார்டு நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆதார் கார்டை நீங்கள் டைப் பண்ணி ஆகணும். சப்போஸ் இல்லைனா நோ ப்ராப்ளம். ஸோ இதில் எங்கெல்லாம் ஸ்டார்ட் போட்டிருக்கோ அதெல்லாம் கம்பல்சரி ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்டில் ஸ்டார்ட் போடலை, அதனால் நீங்கள் விட்டுறலாம். ஸோ உங்களோட மெயில் ஐடி money.infomedia@gmail.com டைப் பண்ணியிருக்கேன். ஸோ யுவர் பாஸ்வேர்டு வில் பி சென்ட் டு திஸ் மெயில் ஐடி. உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு சென்ட் பண்ணப்படும். அந்த பாஸ்வேர்டு எங்கே சென்ட் பண்ணப்படும் அப்படின்னா இந்த இமெயில் ஐடிக்கு. ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் என்ன, மொபைல் வெரிஃபிகேஷன் கோட் வில் பி சென்ட் டு மொபைல் நம்பர். அடுத்தது இங்கே உள்ள நேஷனாலிட்டியை பார்த்தீங்கன்னா இந்தியான்னு நீங்கள் பிக் பண்ண போகிறீங்க. அது ஃபஸ்ட்டே இந்தியா இருக்கும். அடுத்தது ரெசிடென்ஷியல் அட்ரஸ். ஸோ அதை கண்டிப்பாக அதை புக் பண்ணி ஆகணும். சென்னைன்னு டைப் பண்ணியிருக்கேன். அடுத்து கண்ட்ரி இந்தியா, போஸ்டல் பின்கோட் 600042ன்னு இந்த போஸ்டல் அதாவது ஏரியா பின்கோடை டைப் பண்ணிக்கிறோம். இங்கே ஸ்டேட். ஸோ இந்த பின்கோடு உள்ள ஸ்டேட் அதை ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிரும். ஸோ இது தமிழ்நாடு. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட், சென்னை. ஃபோன் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக டைப் பண்ணியிருக்கணும். 9944 மொபைல் நம்பருங்க டைப் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி ரெசிடென்ஷியல் டு ஆஃபீஸ் அட்ரஸ். ஸோ ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கு சேம் அட்ரஸ்னாலும் அந்த அட்ரஸை நீங்கள் பிக் பண்ணிக்க முடியும். ஏன் ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்குன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல்னு சொல்லிக்கிறதுனால இந்த ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்குது. ஸோ அதர் சர்வீஸ். ஸோ ஐஆர்சிடி நியூஸ் லெட்டர் உங்களுக்கு வேணும்னா நியூஸ் லெட்டர் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ நியூஸ் லெட்டர் தேவையில்லை. ஸோ ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ அபவுட் ஐஆர்சிடிசி எஸ்பிஐ கார்டு த்ரூ ஃபோன். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எஸ் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், நோ கொடுத்தாலும் கொடுத்துக்க முடியும். ஸோ இங்கே வெரிஃபிகேஷன் கோட். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் டைப் பண்ணுறது மூலியமாக நீங்கள் ஒரு ரோபோட் இல்லை ஒரு ஹியூமன் பீயிங் தான் அப்படின்னு நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டா மேலே டைப் பண்ணியிருக்காங்க 390499P என்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் பாஸ்வேர்டு வில் பி சென்ட் டு திஸ் மெயில் ஐடி அண்ட் மொபைல் வெரிஃபிகேஷன் கோட் வில் பி சென்ட் டு மொபைல் நம்பர். ஸோ இனிமேல் டேட்டா நீங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்லேருந்து டிக்கெட்டை புக் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே இது. ஸோ போனதுக்கப்புறம் நீங்கள் லாகின் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து ஈஸியாக உள்ளே வந்துக்கலாம். ஸோ இதில் எப்படி ஒரு டிக்கெட்டை புக் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளான் மை ஜேர்னின்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃப்ரம் ஸ்டேஷன். ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் எப்படி சர்ச் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இங்கே சர்ச் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் எங்கே போக போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே சொல்ல போகிறோம். ஸோ ஃப்ரம் ஸ்டேஷனில் சென்னை. ஸோ சென்னையில் MAS. அதே மாதிரி டூ ஸ்டேஷன். ஸோ எங்கே போய் நீங்கள் சேர போகிறீங்க அப்படிங்கிறத டூ ஸ்டேஷனாக டைப் பண்ணிக்க போகிறோம். ஸோ கோயம்புத்தூர். அதில் கோயம்புத்தூர் ஜங்ஷன் அப்படிங்கிற இடத்துல போய் சேர போகிறோம். ஜேர்னி டேட். ஸோ இன்னைக்கு 19. ஸோ வியாழக்கிழமை தான் கிளம்ப போகிறேன். அது 19/11/2015 நீங்கள் டிபார்ச்சர் ஆக போகிறீங்க. அடுத்தது ஃப்ளெக்சிபிள் வித் டேட். ஸோ இந்த டேட்லேயே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் ஃப்ளெக்சிபிள் ஆகிக்கும். ஸோ அடுத்து டிக்கெட் டைப். ஸோ டிக்கெட்டா டிக்கெட்டா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால டிக்கெட்னே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சப்மிட் கொடுக்குறது மூலியமாக நீங்கள் பிளான் பண்ண இந்த ஜேர்னிக்கு உள்ள ட்ரெயின்ஸ் எல்லாம் அது கிடச்சிருக்கும். அதே மாதிரி ட்ரெயின் நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் லேடிஸ். ஸோ ஜென்ரல் அப்படின்னா எல்லாருக்கும் காமனாக உள்ளது. ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் அடுத்து லேடிஸுக்குன்னு ஸ்பெஷலாக பார்க்கணும்னு ஸ்பெஷலாக பார்த்துக்க முடியும். ஸோ எந்த ட்ரெயின்லாம் போகுது அவரோட நம்பர்ஸ்லாம் என்ன, ஃப்ரம் எங்கேருந்து எடுக்கிறாங்க. ஸோ டிபார்ச்சர் டைம்னா இங்கேருந்து எடுக்கிற டைம். ஸோ டு எங்கே போகுது CBE. ஸோ அவர் டைமிங் இது வந்து போகிற சேர டைமிங். ஸோ மொத்தம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதை கிராஸ் பண்ணி போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைம். ஸோ எவ்வளோ ட்ராவல் டைம் இருக்குன்னு இங்கே பார்த்துக்கலாம். ஸோ மொத்தம் 9 மணி நேரம் போவோம், இது 9 மணி நேரம் போவோம், இது 7:40. ஸோ இது மாதிரி தனியாக போய்க்க முடியும். ஸோ இங்கே பச்சை டிக் பண்ணுறதெல்லாம் அந்த டேயில் ட்ரெயின் இருக்குன்னு அர்த்தம், ரெட் கலரில் உள்ளதெல்லாம் இல்லாதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த டாடா ALLP எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது திங்கள்லேருந்து சண்டே வரையும் இருக்குது. பட் இந்த SHM TVC SF எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது டியூஸ்டே தர்ஸ்டே மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுமாதிரி பார்த்துக்க முடியும். ஸோ
ஸோ எந்தெந்த கிளாஸ்லாம் அவைலபிளாக இருக்குது? ஸோ ஃபஸ்ட் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஸ்லீப்பர் 3 தான் இருக்குது. ஸோ இதில் செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஸ்லீப்பர் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஸ்லீப்பர்ஸ். ஸோ இதில் இசி அண்ட் சிசி இருக்குது. ஸோ இது மாதிரி தனியாக நீங்கள் பார்த்துக்க முடியும். செகண்ட் சீட்டிங் எதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஸ்லீப்பர் இருக்குன்னு பார்த்துக்க முடியும். இதில் உள்ள கிளாஸஸ் அப்படிங்கிறது இந்த ட்ரெயினில் இந்த கிளாஸஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் செகண்ட் சீட்டிங்னு புக் பண்ணிங்கன்னா அந்த ட்ரெயின் மட்டும் தான் புக் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரெயினை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த இதுட்டு நீங்கள் ஸ்லீப்பர் கிளாஸ் புக் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக அந்த ட்ரெயினை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா ஜஸ்ட் இது பிக் பண்ணுங்கள். இப்போ கோவை எக்ஸ்பிரஸை நீங்கள் பிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பிக் பண்ணும்போது உங்கள் ட்ரெயின் நம்பர் என்ன, ஸோ அங்கே பார்த்து அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். கீழே ஸ்டேஷன், ஸோ எந்த ஸ்டேஷன்லாம் அது கடந்து போகுதோ அந்த ஸ்டேஷனோட ஸ்டேஷன் கோடு இருக்கும். ஸோ சென்ட்ரலுக்கு எம்ஏஎஸ், ஸோ கோயம்புத்தூருக்கு சிபிஎம்ஐ, ஒவ்வொருக்கும் ஒரு கோட் இருக்குது. அந்த கோட் அடுத்தது இந்த ஸ்டேஷனோட நேம், ரூட் நம்பர், அரைவல் டைம், எப்போ போய் சேரும். ஸோ உங்களோட ஃப்ரெண்டு இப்போ சேலத்தில் ஏற போகிறாரு. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறீங்க, அவர் சேலத்தில் ஏற போகிறாருன்னா ஸோ அவர் எப்போ வரணும் அந்த இடத்துலனா 10:52 வரணும். ஸோ 10:52லேருந்து 10:55 வரையும் இந்த ட்ரெயின் அங்கே நிற்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் எவ்வளோ நிற்கும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ ஹால் டைம், ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷன் எவ்வளோ ஹால் டைம் போடுவாங்க அப்படின்னு பார்த்துங்க. ஸோ அரக்கோணத்தில் 2 நிமிஷம், வலஜா ரோடில் 1 நிமிஷம், காட்பாடியில் ஜங்ஷனில் 2 நிமிஷம் தனியாக பார்த்துக்கலாம். ஸோ அவர் டிஸ்டன்ஸ், ஸோ சென்ட்ரல்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டை சந்திக்க நீங்கள் 334 கிலோமீட்டர் போய் அவரை பிக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கிலோமீட்டர் நீங்கள் போகணும். டே எல்லாமே ஒரே நாளில் போயிடும். ஒரே நாள்னா பிஃபோர் 2 o'clock, ஸோ 12 மணிக்கு ஒரு நாளே அது போயிடும். இப்போ க்ளோஸ் பண்ணுறோம். இதே மாதிரி வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா வேறு டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த கிளாஸஸை கிளிக் பண்ணும்போது இங்கே அவைலபிலிட்டி, ஸோ இந்த ஷீட் இருக்குது. ஸோ 19 தேதி, 20, 21 வரை சீட் இருக்கும். ஸோ எதாவது புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட்டிங் லிஸ்ட். ஸோ இந்த ட்ரெயின் வேண்டாம், இப்போ நீங்கள் இந்த இதில் கோவை எக்ஸ்பிரஸை பிக் பண்ணுறோம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் அவைலபிள். ஸோ கோவை எக்ஸ்பிரஸில் நீங்கள் சொன்ன தேதியில் சீட் இருக்குது. பட் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புக் ஆகிட்டு, அது மாதிரி 22ஆம் தேதி அவைலபிள். ஸோ சீட்டு அவைலபிள் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ண முடியும். ஸோ 19 தானே புக் பண்ண போகிறீங்க, அதனால் இப்போ புக் நவ். ஸோ புக் நவ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ ட்ரெயின், எந்த ட்ரெயின், ஃப்ரம் ஸ்டேஷன், போர்டிங் ஸ்டேஷன், ஸோ எங்கே ஏறுவீங்க. ஸோ சென்னையில் நீங்கள் ஏறிக்கலாம், அரக்கோணத்தில் ஏறிக்கலாம், வலஜா ரோடு, காட்பாடி இதெல்லாம் நீங்கள் ஏறிக்க முடியும். அடுத்து ஜார்னி டேட் 19 நவம்பர். கிளாஸஸ், ஸோ சேர் கார் புக் பண்ணியிருக்கீங்க, கோட்டா ஜென்ரல், கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு இது போகுது. ஸோ யாரெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறான். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணிக்கிறேன். மணிகண்டன், ஏஜ் 24, ஜென்டர் மேல். விண்டோஸ் சைடு தான் வேணும், விண்டோஸ் சைடை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ விண்டோஸ் சைடு தான் வேணும். சீனியர் சிட்டிசனாக இல்லை, ஆத்தர் நம்பர் இருந்தால் ஆத்தர் நம்பர் கொடுத்துக்க முடியும். அடுத்தது ஜெயக்குமார், ஏஜ் 23, ஸோ ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேல். ப்ரிஃபரன்ஸ், ஸோ இவருக்கும் விண்டோ வேண்டாம், பட் நோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி யாரெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ அத்தனை சீட்டை நீங்கள் கிளிக் பண்ண முடியும். ஸோ சில்ட்ரன் பிலோ 5 வயசுக்கு கீழே சில்ட்ரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சில்ட்ரன் நம்ம இங்கே பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களோட டிக்கெட் அமௌண்ட் உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ இங்கே கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன், புக் ஒன்லி இஃப் கன்ஃபார்ம் பெர்த். இந்த பெர்த் கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் இது புக் பண்ண சொல்லியிருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் புக் ஒன்லி இஃப் பெர்த்ஸ் ஆர் அலோட்டட் சேம் கோச். ஸோ ஒரே கோச்சில் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் 2 பேர் போட்டுறீங்க, இவருக்கு விண்டோ ப்ரிஃபரன்ஸ் போட்டுறீங்க, இவருக்கு நோ ப்ரிஃபரன்ஸ் போட்டுறீங்க. ஸோ 2 பேருக்குமே இந்த ஆப்ஷன் கிடைச்சா, சப்போஸ் இவரும் விண்டோ சைடு போட்டாருன்னா ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் 2 விண்டோ சீட் இருக்கான்னு பார்த்துட்டு தான் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இஃப் பஸ் அலாட்டட் த சேம் கோச், ஸோ இருந்தால் மட்டும் புக் பண்ணுங்கள். ஒன்லி அட்லீஸ்ட் 1 லோவர் பர்த் 1 இஸ் அலாட்டட். ஸோ 1வது லோவர் பர்த்தில் இருக்கட்டும், மற்ற எல்லாம் அலாட் ஆகட்டும். ஸோ புக் ஒன்லி 2 லோவர் பஸ் அலாட்டட், 2மே லோவர் பர்த்தை தான் இருக்கணும். ஸோ இது மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்ஸை நீங்கள் இங்கே கொடுத்துக்க முடியும். ஸோ நன் அப்படிங்கிறது எதுவும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ இந்த இதிட்ட நோ ப்ரிஃபரன்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ சீட் எப்போ கிடைச்சாலும் பரவாயில்ல, பட் எப்படி இருக்கணும், 2மே ஒரே கோச், சேம் கோச்சில் இருக்கணும். நீங்கள் ஃபில்டர் கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த இதிட்ட உங்களோட நம்பர்ஸ் 7Q6DY அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிட்டு எஸ்எம்எஸ், ஸோ இந்த நம்பருக்கு தான் எஸ்எம்எஸ் போகும். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு டிக்கெட் உங்களுக்கு புக் ஆகிரும். ஸோ புக் ஆகி இந்த இதிட்ட எஸ்எம்எஸ் வில் பி சென்ட் திஸ் நம்பர். ஸோ புக் ஆனதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் வரும். ஏன் நீங்கள் இங்கே செட் பண்ணியிருக்கிறது புக் ஒன்லி இஃப் அலாட் த சேம் கோச். ஸோ ஒரே கேஜில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை புக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தேவையான டீட்டெயில்ஸ் சேர்த்து எல்லாருக்கும் நீங்கள் புக் பண்ணிட முடியும். ஸோ இந்த லிஸ்ட்டை சேவ் ஜேர்னிங்கிற ஆப்ஷன் மூலியமாக சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா எவ்ரிடே நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இதே ஆப்ஷனை தான் புக் பண்ண போகிறீங்க. ஸோ இதே இடத்துலேருந்து இதே இடத்துல தான் போக போகிறீங்கன்னா அந்த ஜேர்னியை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மை ப்ரொஃபைல் ஆப்ஷன் மூலியமாக உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், ஸோ உங்களோட அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக செட் பண்ணி தான் மட்டும் தான் புக் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஈஸி. ஸோ இதில் ஃபுட் ஆன் ட்ராக், ஸோ ட்ராக்கில் ஃபுட் வேணும், கேப் அண்ட் பஸ், ஈச்சர்ஸ், ஃப்ளைட்ஸ், ஹோட்டல்ஸ் புக் பண்ண போகிறேன். ஸோ இந்த இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் புக் பண்ணிக்கலாம். ஸோ டூர் பேக்கேஜ் வாங்க போகிறேன், டூரிஸ்ட் ட்ரெயின். ஸோ ட்ரெயின் டூரிஸ்ட் போகிறதுக்காண்டி ஒரு டூர் பேக்கேஜ். ஸோ என்னென்ன டூர் பேக்கேஜ்லாம் இருக்குன்னு பாருங்கள்.
டெசர்ட் சர்க்குலேஷன். ஸோ பாலைவனத்தில் சுற்றி பார்க்க போகிறீங்க. மகாராஜா எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த மகாராஜா எக்ஸ்பிரஸில் நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்க. அது மாதிரி எந்த இடத்துக்கு நீங்கள் பிளான் எடுத்துக்க முடியும். இதெல்லாம் ஒரு பிளான். ஸோ நோமோ இதை பற்றி கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோமோர் பிக் பண்ணுங்கள். இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ ட்ரெயின்லேயே டூர் போகிறதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்க போகலாம். ஸோ இதான் டூர். ஸோ எவ்வளோ செலவாகும், டபுள் ஆக்குபென்சி, ட்ரிபிள் ஆக்குபென்சின்னு தனியாக எடுத்துக்க முடியும். ஒரு சைல்டு வித் பெட். ஸோ குழந்தையோட இருக்கணும். அந்த குழந்தை எப்படின்னா 5லேருந்து 11 வயசு இருக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு இந்த பிளான் வேணும்னாலும் இந்த பிளானை புக் பண்ண முடியும். ஸோ புக் டிக்கெட் மூலியமாக ஒரு ஆளுக்கு இதை புக் பண்ணிடலாம். ஸோ ஒரு டிக்கெட் எவ்வளோதுன்னா 20,625 ரூபா. இது மாதிரி ஒரு டூர் பிளானிங் நீங்கள் ஈஸியாக புக் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு மூவி டிக்கெட் எப்படி நீங்கள் புக் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் படத்துக்கு போக போகிறீங்க. அது அந்த படத்துக்குள்ள டிக்கெட்டை நீங்கள் தேட்டரில் போய் எடுக்காமல் ஆன்லைன் மூலியமாக எப்படி புக் பண்ணலாம், எப்படி அந்த டிக்கெட்டுக்கு பே பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணது மாதிரி இங்கே டைப் பண்ண போகிறோம் மூவி டிக்கெட் புக்கிங். ஸோ மூவி டிக்கெட் ஆன்லைன் புக்கிங் ஆப்ஷன் வந்திருக்கு. அது கொடுக்கறது மூலியமாக இங்கே பாருங்கள் பை தமிழ் மூவி டிக்கெட்ஸ் புக் மை ஷோ. ஸோ bookmyshow.com அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லைனா ரெண்டாவது ஆப்ஷன் ticketnew.com அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து புக் பண்ணிக்கலாம். இல்லை intix.orgங்கிற ஆப்ஷன்லேருந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்டை யூஸ் பண்ணி இதை டிக்கெட்டை புக் பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் எடுத்துப்போம். ஸோ புக் மை ஷோ. ஸோ இந்த புக் மை ஷோவை யூஸ் பண்ணி எப்படி ஒரு படத்துக்கு டிக்கெட்டை புக் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களோட புக் மை ஷோவோட மெயின் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த புக் மை ஷோ என்னோட மெயின் பர்பஸ் என்னென்னா உங்களுக்கு பக்கத்து உள்ள தேட்டரை அதை கண்டுபிடிச்சி காமிக்கும். ஸோ அதுக்காண்டி உங்களோட சிட்டிஸை நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இந்த இதை சென்னையும் டைப் பண்ணி என்டர். ஸோ சர்ச் பண்ணோம். பக்கத்தில் என்னென்னலாம் ஏரியாஸில் தேட்டர்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க, என்ன படத்துக்கு நீங்கள் டேரெக்டாக சொல்லிட முடியும். ஸோ இதில் நீங்கள் சைன் அவுட் பண்ணி தான் ஒரு டிக்கெட்டை புக் பண்ண முடியும். ஸோ இதில் ஆஃபர்ஸ் இருக்கும், கிஃப்ட் கார்டு, சப்போர்ட்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மூவிஸ். ஸோ என்னென்ன மூவியெல்லாம் ஓடுதோ அந்த மூவியை பற்றி டிக்கெட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேதாளம் எல்லா மூவியும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ நவ் ஷோவிங் அப்படிங்கிறது இப்போ ஓடிட்டு இருக்க மூவிஸ். ஸோ கம்மிங் ஜூன் அப்படிங்கிறது இனிமேல் வரப்போகிற மூவிஸ். எப்போ எதிர்பார்க்கப்படுகிறதுனா நவம்பர் 2015 எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ நவ் ஷோவிங் நீங்கள் பிக் பண்ணி ஈஸியாக அந்த டிக்கெட்டை புக் பண்ண முடியும். ஸோ இந்த 3 படம் தான் இருக்கா, நிறையா படம் பார்க்குறதுக்கு வியூ மோர். ஸோ வியூ மோர்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் நியரஸ்ட்டாக என்னென்ன படம்லாம் ஓடுதோ அது எந்த தேட்டரில் ஓடுதுன்னு தனித்தனியாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது லோட் ஆகுது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான படத்தை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் பை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபில்டர் பையில் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் வைஸாக நீங்கள் பிரிக்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் தமிழ் படம், இது இங்கிலீஷ் படம். ஸோ இங்கிலீஷ் படம் மட்டும் தான் பார்க்க போகிறீங்கன்னா அந்த ஃபில்டர்ஸில் நீங்கள் இங்கிலீஷ்னு கொடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி இங்கே ஜெண்டரில் எப்படிப்பட்ட படம்னு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபேமிலி படமா, இல்லை அடல்ட் படமா, இல்லை ஆக்ஷன் படமா, அட்வென்ச்சர் படமான்னு நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபார்மேட், ஒரு 2D மூவி பார்க்க போகிறீங்களா இல்லை 3D மூவி பார்க்க போகிறேன்னு கேட்கும். ஸோ எந்த மாதிரி மூவி நீங்கள் செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இப்போ வேதாளம் வந்திருக்கு, புக் நவ் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த படத்தை புக் பண்ணுறதுக்காண்டி புக் நவ். ஸோ இந்த படம் எங்கேயெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோ அவரோட தேட்டர்ஸ் வரும், அவரோட டைமிங் வரும். ஸோ இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இது எந்தெந்த தேட்டர்ஸ்லாம் இதில் ஓடிக்கிட்டு இருக்கு, அவரோட அட்ரஸ் என்ன, எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே உள்ள டைமிங்ஸ் என்ன டைமில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கொடுத்த ஃபில்டர் தமிழ் 2Dயை கொடுத்துருக்கீங்க. ஸோ எந்த படம், ஸோ இப்போ இந்த படம் எங்கே ஓடிட்டு இருக்குன்னா இந்த 4 தேட்டர்ஸ்லையும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் புக் பண்ண போகிறது எந்தெந்த தேதி. ஸோ நீங்கள் வியாழக்கிழமை தான் படம் பார்க்க போகிறீங்க, இல்லை வெள்ளிக்கிழமை தான் படம் பார்க்க போகிறீங்க, சாட்டர்டே இல்லை சண்டே அந்த லீவ்னால தான் படம் பார்க்க போகிறீங்கன்னா சண்டேவே பிக் பண்ணிங்க. சண்டேவை பிக் பண்ணதுக்கு அப்புறம் சண்டேல எங்கெல்லாம் இந்த படம் ஓடுமோ வாய்ப்பு இருக்கோ அந்த டைமில் நமக்கு காமிக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு தினமா, ஸோ இந்த படம் பாருங்க வெங்கடேஸ்வர தேட்டர்ஸ், அருள் முருகா தேட்டர்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ டைமிங் ஸோ காலையில் 11:30 மணி, 2:30, 6:30, 9:30 4 ஷோ இருக்குது. ஸோ இது மாதிரி டேரெக்டாக நீங்கள் ஷோவை பிக் பண்ணுறது மூலியமாக அந்த ஆப்ஷனை நீங்கள் பிக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ எந்த டைமிங்க்கு நீங்கள் போகிறீங்க. ஸோ இதை பிக் பண்ணுங்கள். எந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குன்னு பாருங்கள். 150, 150, 150 3 ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு கிளாஸ், அடுத்த சென்ட்ரல் உள்ளது செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்னு ஆப்ஷன். ஸோ மூணுமே ப்ரைஸ் 150 தான். பட் அது மட்டும் மாறுது. இந்த ஃபாஸ்ட் ஃபில்லிங் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிட்டு வர்றாங்கன்னு அர்த்தம். இங்கே உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அப்படிங்கிறதுல ஃபஸ்ட் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இன்னும் எவ்வளோ அமௌண்ட்னு ஃபிட் பண்ணலை. ஸோ ஆரஞ்சு கலரில் வந்து எல்லாமே ஃபாஸ்ட் ஃபில்லிங், ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு வருது, நீங்கள் உடனே புக் பண்ணணும். ஸோ பால்கேனி ஃபஸ்ட் கிளாஸ் 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ பால்கேனி இருந்தால் 80, ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தால் 70. இது மாதிரி தனியாக புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த படத்துக்கு தான் 2 மணி ஷோக்கு தான் போக போகிறீங்க. ஸோ பிக் பண்ணுங்கள். ஸோ பிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் ஃப்ரீ ஃபுட் கூப்பன் ஒர்த் ரெஸ்ட் 10 ஃபார் 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக்டு பிட்வீன் மண்டே டு தேர்ஸ்டே. ஸோ திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரையும் 2 பேர் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை புக் பண்ணால் அவங்களுக்கு 10 ரூபா மதிப்புள்ள 2 ஃப்ரீ ஃபுட் கூப்பன் ஃப்ரீ. ஓகே,
ஸோ இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்லியிருக்கு, ஓகே. ஸோ டிக்கெட் டைப், ஸோ எந்த டைப் டிக்கெட் வேணும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸில் வேணுமா, இல்லை செகண்ட் கிளாஸ் வேணுமா, தேர்ட் கிளாஸ்? ஸோ இந்த தேட்டரில் இந்த டைமிங்க்கு எந்த கிளாஸஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அது மட்டும் தான் காமிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேணும். அதில் குவான்டிட்டிஸ், ஸோ எத்தனை பேர் நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க? ஸோ நீங்கள் தனியாக போகலாம், இல்லை நீங்கள் 2 பேர் சேர்ந்து போகலாம், இல்லை நீங்கள் ஒரு டீமாக ஒரு குரூப்பாக போனாலும் அந்த எத்தனை பேருக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ 2 மெம்பர்ஸ்க்கு டிக்கெட்டை புக் பண்ணிக்க போகிறோம். ஸோ உங்கள் தேட்டரோட லேஅவுட் கிரியேட் ஆகிருக்கு. இந்த லேஅவுட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் புக் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆல் ஐஸ் திஸ் வே. ஸோ இது என்ன மீனிங்? எல்லா ஐஸும் இந்த பக்கத்து தான் பார்க்கப்படும். அப்படின்னா இந்த சீட் எப்படி இருக்குன்னா இந்த சைடு இருக்குது. ஸோ நீங்கள் மேலேருந்து கீழே பார்த்துட்றீங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோன்னு வரிசையாக இருக்குது. ஸோ இந்த ஹைட் ஆகிருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி புக்குடு. ஸோ புக் பண்ணது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு எதுக்கு அவைலபிளாக இருக்குது? இந்த சீட்டா இந்த சீட்டா? ஸோ எந்த சீட்டை உங்களுக்கு சீட்டு வேணுமோ அதுகிட்ட நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சீட்டும் இந்த சீட்டும் வேணும். இன்னொரு சீட்டை புக் பண்ணிங்கன்னா இது ஹைட் ஆயிரும். என்ன சொல்லிட்டு உள்ளே வந்தீங்கன்னா 2 சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தீங்க. ஸோ இது பிக் பண்ணுறேன், இங்கே 2 கிடச்சிரும். இதை பிக் பண்ணால் இங்கே 2 கிடச்சிரும். இப்போ 1 கொடுக்குறப்ப வந்து எந்த ஆப்ஷனுமே வரல. ஸோ 2 ஷீட் கொடுத்துட்டோம். இப்போ ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ப்ரொசீட்னு கொடுக்குறோம். ஸோ இந்த சிஸ்டம் லோட் ஆகி புக்கிங் சம்மரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் AG10 அப்படிங்கிற நம்பரும் AG9 அப்படிங்கிற சீட் நம்பரும் புக் ஆகிருக்கு. ஸோ 150 rupees into 2ன்னு போடுறப்ப அதோட மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 300 வரும். இன்டர்நெட் ஹேண்ட்லிங் ஆஸ், ஸோ இன்டர்நெட்டில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா 34 ரூபா 20 பைசா அவங்க எடுப்பாங்க. டிக்கெட் க்ரீன் ரிசர்வேஷன் சார்ஜஸ், ஸோ டிக்கெட் க்ரீன் ரிசர்வேஷன் சார்ஜ்லேருந்து 20 ரூபா எடுப்பாங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கன்னா 354 ரூபா பே பண்ணணும். ஸோ இப்போ ப்ரொசீட்னு கொடுக்குறோம். ப்ரொசீட்னு கொடுத்துட்டிங்கன்னா ஷேர் யுவர் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு வந்திருக்கு. ஸோ உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் எது கேட்கும். இந்த இதுனா money.infomedia@gmail.com அப்படின்னு என்னோட மெயில் டைப் பண்ணியிருக்கேன். இந்த இதுட்டு என்னோட ஃபோன் நம்பர்ஸ் டைப் பண்ணி கண்டினியூ. ஸோ வேறு எதுவும் ஆஃபர் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணுனாலும் பார்த்துக்க முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஆஃபர் கோடு உங்கள்ட்ட இருக்குன்னா ஆஃபர் கோட், இல்லை கிரெடிட் நெட் பேங்கிங். ஸோ நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறது மூலியமாக சில ஆஃபர் கொடுப்பாங்க, அந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ SBI சிக்னேச்சர்ஸ் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அப்படின்னா 500 உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ பை ஒன் கெட் ஒன். ஸோ இந்த சிட்டி பேங்க் ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது இந்த தேட்டரில் ஒரு டிக்கெட்டை வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ. அதுமாதிரி ICICI பேங்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ. ஸோ ICICI பேங்க் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு தான் இருக்குது அப்படிங்கிறப்ப பேக் வந்துட்டு இங்கே ICICI பேங்க் டெபிட் கார்டு. ஸோ டெபிட் கார்டு ஏடிஎம்களில் ஒன்று தான். ஸோ உங்களோட ப்ளீஸ் என்ட் யுவர் கார்டு நம்பர். ஸோ உங்கள் கார்டு நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து அமௌண்ட் எடுத்துக்குவாங்க. பட் எவ்வளவு ஃபில் ஆகிருக்கீங்கன்னா 300 ரூபா. ஸோ 150 ரூபா டிக்கெட் அப்படின்னா உங்களுக்கு 150 ரூபா தான் எடுக்கும். ஏன்னா ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ. மொபைல் ஆப்ரேட்டர் மூலியமாக எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஸோ வோடஃபோன் டிலைட், ஐடியா, மேட்னி. ஸோ இப்போ ஆஃபர் கோடு எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப இதை நீங்கள் மினிமைஸ் பண்ணிடலாம். ஸோ பேமெண்ட் ஆப்ஷன் எப்படி பே பண்ணுறீங்க? குயிக் பே. ஸோ குயிக் பே மூலியமாக நீங்கள் உடனே பே பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட மெயில் ஐடி மூலியமாவோ இல்லை ஃபேஸ்புக் மூலியமாக பே பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு, ஸோ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலியமா நீங்கள் பே பண்ணுறதுனா உங்கள் ஏடிஎம் கார்டு உள்ள 16 நம்பர், அந்த கார்டோட நேம், எக்ஸ்பைரி டேட், CVV. ஸோ நீங்கள் பஸ் டிக்கெட் புக் பண்ணது மாதிரியே இந்த டேட்டாஸ் இங்கே என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் புக் பண்ணிட முடியும். இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணுறீங்க. ஸோ நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த நெட் பேங்கிங் நீங்கள் செலக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ எந்த நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ் ஐடி என்னென்னு கேட்கும். ஸோ யூஸ் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா நேராக அந்த எவ்வளோ அமௌண்ட் எடுக்கணுமோ அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடுக்கப்படும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டைம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. 8 நிமிஷம் 0.43 குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இது லெஃப்ட். ஸோ இந்த டைம் முடிவுக்குள்ளே நீங்கள் இந்த புக்கிங் ஆப்ரேஷனை முடிச்சாகணும். ஸோ அதர் வாலெட்ஸ், ஸோ வேறு எதுவும் வாலெட்டை யூஸ் பண்ணி மொபைலுக்கு யூஸ் பண்ணி புக் பண்ணினா 15% கேஷ்பேக். ஸோ இது மாதிரி ஒரு வாலெட்டை யூஸ் பண்ணி புக் பண்ணுவோம். ஸோ வாலெட் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன். ஸோ வேறு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இல்லை வேறு வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட கிஃப்ட் வவுச்சர் இருக்குன்னா கிஃப்ட்டோட வம்பர், ரீடம் பாயிண்ட்ஸ், கிரெடிட் வவுச்சர்ஸ் இதெல்லாம் எடுத்துக்க முடியும். ஸோ பேமெண்ட் ஆப்ட்ட செட் பண்ணிங்க. ஸோ இதை மினிமைஸ் பண்ணிட்டு மேலே போகிறோம். ஸோ இப்போ இதில் கண்டினியூ கொடுத்து பார்ப்போம். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பே இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ எதில் புக் பண்ண போகிறீங்க? நெட் பேங்கிங் புக் பண்ண போகிறோம், இல்லை கிரெடிட் கார்டில் புக் பண்ண போகிறோம். உங்களோட கார்டு நம்பர் கொடுத்து மேக் பேமெண்ட் கொடுக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிக்கெட் புக் ஆகிரும். ஸோ இந்த கார்டு நம்பர் கொடுக்க போகிறேன். நேம் ஆஃப் த கார்டு பார்த்தீங்கன்னா மணிகண்டன். எக்ஸ்பீரி மந்த் 3, இது 17, CVV. ஸோ இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் குயிக் பேன்னு கொடுத்து நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிட முடியும். ஸோ குயிக் பேனால அந்த ஃபேஸ்புக் இமெயில் ஐடி கேட்கும். ஸோ மேக் பேமெண்ட். ஸோ ப்ளீஸ் செக் யுவர் டேட் ஆஃப் கார்டுன்னு கேட்குது. இந்த இதில் நீங்கள் 2 டிஜிட்டில் டைப் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அந்த கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ ப்ராசஸிங் கொடுத்தோன்னே அடுத்த ஸ்டெப்
ஸோ மேக் பேமெண்ட் நீங்கள் உங்களோட பேங்க் சர்வரோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே பாஸ்வேர்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் யார், அமௌண்ட் யார், டேட், கார்டு நம்பர் நேரில் இருக்குது. ஸோ மணிகண்டன் ஆன்லைன் சிவிபி அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். பாஸ்வேர்டு என்ன? ஸோ இந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணி நீங்கள் சப்மிட்னு கொடுக்கும்போது அந்த பாஸ்வேர்டு இதில் அக்சஸ் ஆகிக்கும். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்து என்டர் கொடுக்குறோம். ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த டிக்கெட் இதில் ஃபில் ஆயிரும். ஸோ க்ரோம் அப்படிங்கிறதுனால இந்த பாஸ்வேர்டை சேவ் பண்ணணும்னு கேட்குது. ஸோ அடுத்து வேறு படம் இது புக் பண்ணுறதுக்காண்டி உங்கள் ஹோம் பேஜ் வந்திருக்கு. ஸோ உங்களோட டிக்கெட்ஸ் உங்கள் மெயில் ஐடிக்கு சென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மெயிலேருந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஸோ உங்கள் படத்துக்கு போகும்போது எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஸோ உள்ளே என்ட்ரு வரப்போ அதை பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது மாதிரி தேவையான படத்தோட டிக்கெட்டையும் நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிட முடியும். அடுத்ததாக ஃப்ளைட் டிக்கெட் எப்படி புக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த சர்ச் பாக்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கு. ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங். ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு லிங்கை யூஸ் பண்ணி இந்த ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த yatra.com யூஸ் பண்ணி இந்த ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுறது இந்த ஃப்ளைட் டிக்கெட். ஸோ அதனால் டேரெக்டாக நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ளைட்லேயே 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரெயினில் பார்த்தது மாதிரி ஸோ ஃப்ளைட்டில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன் வே, ரவுண்ட் ட்ரிப் அண்ட் மல்டிசி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ சிங்கிள் வே மட்டும்னா ஒன் வேன்னு பிக் பண்ணீங்க. இல்லை நீங்கள் போயிட்டு எகெயின் அந்த டெஸ்டினேஷன் டூ நீங்கள் ஃப்ரம்முக்கு வரும்போது இங்கே ரவுண்ட் ட்ரிப்பை யூஸ் பண்ணி இப்போ ஒன் வேன்னு பிக் பண்ணிக்க. ஸோ இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க. ஸோ எங்கேருந்து போகிறீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணிங்க. ஸோ வந்துட்டு என்னென்னா ஸோ இங்கே உள்ள இந்த yatra.com கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் பிக் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட், ஹோட்டல்ஸ், ஃப்ளைட் அண்ட் ஹோட்டல்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு தேவைப்படுறது ஃப்ளைட். ஸோ அதுலேயே 3 ஆப்ஷன், ஒன் வே, ரவுண்ட் ட்ரிப், மல்டி சிட்டி. இந்த ஒன் வே அப்படிங்கிறது சிங்கிள் வே. ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே நீங்கள் போக போகிறீங்க. ஸோ எது ஆரிஜின் எது டெஸ்டினேஷன் நீங்கள் சொன்னால் போதும். ஸோ ரவுண்ட் ட்ரிப் அப்படிங்கிறது ரிட்டர்ன் டிக்கெட். ஸோ எங்கே நீங்கள் போய் சேர்ந்தீங்களோ அங்கேருந்து உங்கள் ஸ்டார்டிங் லொக்கேஷனுக்கு வர்றதுக்கு இந்த ரவுண்ட் ட்ரிப்பை எடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய சிட்டியை கனெக்ட் பண்ணி நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த மல்டி சிட்டியை எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு தேவைப்படுறது இந்த ஒன் வே. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆரிஜின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் டெஸ்டினேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ செலக்ட் ஆரிஜினில் உங்களோட ஸ்டார்ட் லொக்கேஷன் அவ்வளோது. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே போக போகிறீங்கன்னு இந்த ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் செட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி ஆரிஜின் அப்படிங்கிறது உங்களோட லொக்கேஷன். ஸோ இப்போ சென்னைன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ எங்கே போக போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் போக போகிறோம். ஸோ சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போக போகிறீங்க. ஸோ அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக இந்த எந்த டேட்டில் போக போகிறீங்க. ஸோ ஜனவரி 2016 எல்லாமே இது கிரியேட் ஆயிடும். ஸோ அதுக்கு கீழேயே உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எது உங்களுக்கு வேணுமோ டேட்டா நீங்கள் அதை பிக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இப்போ போய் அதை பிக் பண்ணீங்க, பிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிட்டர்ன் உங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் கொடுத்தது ஒன். ஸோ அது மாதிரி எத்தனை பர்சன்ட் ட்ராவல் பண்ண போகிறீங்க, அந்த பர்சனில் எத்தனை பேர் அடல்ட்ஸ், சில்ட்ரன், இன்ஃபேன்ட்ஸ்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆள் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் 2 பேர் போக போகிறீங்க அப்படின்னா ஸோ ப்ளஸ். சப்போஸ் அதை சப்ராக்ட் பண்ணுறது இங்கே உள்ள மைனஸ் கொடுத்துட்டு இங்கே சர்ச் பண்ணும்போது ஸோ இந்த டீட்டெயில்ஸுக்கு தகுந்தாப்பில் என்னென்ன ஃப்ளைட்ஸ் இருக்கோ அது சர்ச் பண்ணி காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது நேம், அடுத்து உள்ளது டிபார்ச்சர் டைம், அரைவல் டைம், டியூரேஷன் எல்லாமே காமிக்குது. ப்ரைஸாக கடைசியாக இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிக்குது. ஸோ எந்த ஃப்ளைட்டை நீங்கள் புக் பண்ண விரும்புகிறீங்களோ இங்கே உள்ள புக் நவுன்னு கொடுத்துட்டா போதும். ஸோ எந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் வேணும், டைமிங் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இங்கே உள்ள புக் நவுன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த டிக்கெட் ஸோ இந்த ஃப்ளைட்டையும் புக் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு தேவைப்படுறதையும் புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜெட் ஏர்வேஸ், ஸ்பைஸ் ஜெட், ஸோ எந்த வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதை புக் நவுன்னு கொடுத்துட்டேன். ஸோ கன்ஃபார்மிங் யுவர் ஃப்ளைட்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பேர் எதில் போகிறீங்கன்னா ஜெட் ஏர்வேஸில், எங்கிறதுனா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர். ஸோ நான் ரீஃபண்டபுள், நீங்கள் பே பண்ணுறது நான் ரீஃபண்டபுளாக கிரியேட் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே 15 kg உங்கள் ஹேண்ட்பேக்கோட வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா அதாவது ஃப்ரீ லக்கேஜ் உங்களுக்கு 15 kg நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இதில் உங்களோட இமெயில் அட்ரஸை டைப் பண்ணிக்கிங்க. ஸோ எந்த இமெயில் அட்ரஸுக்கு உங்கள் டிக்கெட் வரணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ மாடசாமி.vijayன்னு டைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் தான் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா டேரெக்டாக இங்கேயே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதில் நம்பரை பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர்.
ஸோ டைப் பண்ணிட்டு புக் as a guest. ஸோ அந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் இருக்கிறப்ப நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைனா புக் as a guest ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை அந்த சைன் நீங்கள் ஃபேஸ்புக் மூலியமாகவும் சைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் புக் as a guest. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னா ரிவ்யூ. ஸோ உங்கள் இன்ஃபர்மேஷனை பற்றி ரிவ்யூ கேட்கும், அடுத்து ட்ராவல் டீடைல்ஸ், அடுத்தது பேமெண்ட். ஸோ வரிசையாக ஒன்றுனா செட் பண்ணணும். ஸோ ஒரு பர்சன் நீங்கள் செட் பண்ணதுனால ஒரு பர்சன் வந்திருக்கு. ஸோ அது மிஸ்டர். அவங்க நேம் என்னன்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். விஜயன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ மிடில் நேம் இருந்தால் மிடில் நேம் செட் பண்ணிக்கலாம், லாஸ்ட் நேம் தான் லாஸ்ட் நேம் செட் பண்ணிக்கலாம். ஸோ மிடில் நேம் கண்டிப்பாக இருக்குன்னு அவசியம் கிடையாது, அதனால அங்கே ஆப்ஷனில் போட்டிருக்காங்க. மாடசாமின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதேமாதிரி வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா மெயில்ஸ், சீட்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸு, அதர்ஸ், ஸோ எது டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு நீ டிக்கில் இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனில் கிரியேட் ஆகும். கண்டினியூ. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப், அதாவது இந்த ட்ராவல் டீட்டெயில்ஸு போகும். ஸோ இதில் ரிவ்யூ முடிச்சுட்டு ட்ராவல் டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க. இங்கே உள்ள மேக் பேமெண்ட். ஸோ மேக் பேமெண்ட்டில் ஸோ இந்த பேமெண்ட்டை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்களோ அந்த மெத்தடை சூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஆப்ஷனாக நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் பேமெண்ட் கிரெடிட் ஆகி உங்களோட டிக்கெட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு இங்கே பேமெண்ட் கொடுக்கும்போது உங்களோட டிக்கெட் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மெயிலுக்கும் உங்கள் எஸ்எம்எஸுக்கும் ரிசீவ் ஆயிரும். சப்போஸ் இதில் நீங்கள் ஃப்ளைட்டை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எகைன் நீங்கள் சேஞ்ச் ஃப்ளைட்னு கொடுக்குறது மூலியமா இந்த ஃப்ளைட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ண இந்த ஃப்ளைட் எகைன் இல்லை நான் இந்த ஸ்பேஸ் ஜெட்டை செட் பண்ணி போனாலும் ஸோ இந்த டீட்டெயில்ஸை புக் பண்ணி எகைன் புக்குன்னு கொடுக்கும்போது அந்த ஃப்ளைட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். ஸோ இது மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டையும் புக் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.